அத்தியாயம் 1. என் முன்கதையில் துவங்கினால் தனியாக ஒரு பாகம் தேவைப்படும். என்ன, ஒரு 33, 34 வயசு இருக்குமா உனக்கு என்றுதான் எல்லோருமே கேட்கிறார்கள். போன வெள்ளி இரவு சந்தித்த இருட்டில் முகம் தெளிவில்லாத அந்த கேரள பெண் உள்பட. ஆனால் 26 தான். நம்ப வைக்க பர்த் சர்டிபிகேட் கைவசம் இல்லை. புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் கீரனூரில் என் வீட்டு ட்ரங்கு பெட்டியில் இருக்கிறது. இருக்கிறதோ இல்லை கோபமாக கிழித்து போட்டு விட்டார்களோ. தாய்க்கு தலைமகன், கல்லூரி படிப்பு முடித்த கையோடு பேங்குக்கு போக வேண்டும் அல்லது வெற்றிலைப்பாக்கு கடையாவது வைத்து பொறுப்பாக செயல்பட வேண்டும். இரண்டுமில்லாமல் சினிமாவில் பெரிய ஹீரோ ஆக வேண்டும் என்று என்னை போல ஆசைப்பட்டால் குடும்பத்தினருக்கு கோபம் வரத்தான் செய்யும். அப்பா என்பவர் விறகு கட்டையை தூக்கத்தான் செய்தார். அம்மா என்பவள் விரல்களில் நெட்டி முறிய நீ உருப்பட மாட்ட என்று அருள்வாக்கு சொல்லத்தான் செய்தாள். ஆனால் உருப்படுவேன் என்று நிரூபிக்க அசாத்திய வெறி வந்தது. ஒரு நட்ட ராத்திரியில் அகப்பட்ட பணத்துடன் அருகாமை ரயில் நிலையம் வந்து டிக்கெட் வாங்காமல் வீட்டிற்கு உருக்கமாக 3 பக்கத்திற்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு வந்தாரை வாழ்விக்கும், சிலரை மண்ணோடு மண்ணாக்கி ஒழித்து கட்டும் சென்னைக்கு வரச் சொல்லி சூழ்நிலை நிர்பந்தித்தது. வந்தேன். எப்போது? 1984 வருஷம் ஐப்பசி மாதம். தீபாவளி முடிந்து தெருவெல்லாம் பட்டாசு குப்பையால் கிடந்த 2ஆம் நாள். ஜலதோஷம் மூக்காக வானம் ஒழுகிக் கொண்டிருந்த காலை நேரம். அப்போது எனக்கு தெரிந்த ஒரே ஆசாமி மிஸ்டர் நம்பிக்கை. கல்லூரி நாடகங்களில் கதாநாயகனாக நடிக்க நான் தான் அகப்படுவேன். உயரம் சிவப்பு, முகத்தில் காயத்தழும்போ பருவோ கிடையாது. மீசை வேறு மெனக்கெட்டு பயிர் செய்தது போல வளமையாக சிகரெட் பரிச்சயமில்லாத உதடுகள் போதாதா, டயலாக் பிரமாதமாக உருப்போடும் திறமை. ராஜாத்தி, நீ 1000 தான் காரணம் சொன்னாலும் என்னால உன் முடிவை ஏத்துக்க முடியாது. கொஞ்சம் யோசித்துப்பார். நீயும் நானும் ஜோடி புறாக்களாக நம் சுதந்திர காதல் வானில் சிறகடித்து பறந்த நாட்களை நினைவு பெட்டகத்தில் இருந்து தூக்கி எறிந்து விட முடியுமா? முதலா நாம சந்திச்சமே, அந்த சந்திப்பை உன்னால மறந்துட முடியுமா பவானி? என்னை ஏமாத்திடாதே பவானி. என்னால காதல் தோல்விய தாங்க முடியாது. இந்த சமுதாயத்தின் வரலாறு இன்னொரு தேவதாச தன் பக்கங்களில் பதிவு செய்து கொள்வதில் உனக்கு சம்மதம்தானா பவானி? பழைய சிவாஜி படத்தில் போல திடீரென்று செந்தமிழ், திடீரென்று வழங்கு தமிழ் என்று கைக்கு வந்தபடி அருணாச்சலம் எழுதின வசனங்களை தப்பில்லாமல் பேசுவதில் நான் கெட்டிக்காரன். அந்த அருணாச்சலம் அப்புறம் தீப்பிழம்பு என்று ஜிப்பா மாட்டிக்கொண்டு மணிஷ் கபே, சுபத்ரா ரெடிமேட்ஸ் விளம்பரங்களின் தயவில் 8 பக்கத்திற்கு ஒரு சிற்றிதழ் நடத்தி கொண்டிருந்தான். தனி சுற்றுக்கு மட்டும். பாரிஸ் கார்னர் நாராயண முதலி தெருவில் ஒரு முறை எதேச்சையாக பார்த்து ஒதுங்கி நின்று லெசி சாப்பிட்ட போது கல்யாணமாகிவிட்டது என்றான். சிதம்பரத்தில் மாமனார் வைத்து கொடுத்திருக்கும் அச்சாபீஸில் ஒழுங்காக உட்கார்ந்து பாரக்ஸுக்கும் ஐடெக்ஸுக்கும் பணம் பண்ணி கொண்டிருப்பதாக சொன்னான். தீப்பிழம்பு என்னடா ஆச்சு என்றால் அணைஞ்சு போச்சு என்றான். சரி, நீ என்ன செய்யற? சினிமாவில் இருக்கிறதா சொன்னாங்க என்றான். சினிமாவில் தான் இருந்தேன் அவன் கேட்டபோது. ஆனால் சொல்லிக் கொள்கிற மாதிரியான உத்தியோகம் இல்லை. அதனால் என்ன அருணா இப்படி கேட்குற? தெலுங்குல 17 படம் பண்ணிட்டேன், மலையாளத்துல 3, தமிழ்ல இப்ப ஆனந்த பாபுவுக்கு ஃப்ரெண்டா ஒரு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. தெலுங்குல ஹீரோவா பண்ண போறேன். ஸ்கிரீன் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு காஸ்டியூம் எல்லாம் தச்சுட்டாங்க. அடுத்த வாரம் ஊட்டியில 3 சாங் எடுக்கிறாங்க. ஆனா ப்ரொடியூசர் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது வந்துட்டா உடனே பூஜை தான் என்றேன். அருணாச்சலம் பட்டி காட்டான் யானையை பார்ப்பது போல வியந்துவிட்டு ஆல் தி பெஸ்ட் என்று புருடாவுக்கு வாழ்த்து சொல்லி சென்றான். சினிமாவில் 7 வருட வாழ்வில் இன்றைக்கு இந்த 91இல் நான் எப்படி இருக்க வேண்டும்? தந்தி பேப்பரை புரட்டினால் எல்லா விதமாகவும் நான் போஸ் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். மவுண்ட் ரோட்டில் டிவிஎஸ் கடந்து வரிசையாக கட் அவுட்டுகளில் நான் நின்றிருக்க வேண்டும். ஐடி ஆசாமிகள் என் வீட்டில் ரெய்டு நடத்தி அது கிசுகிசுவாக லைட்ஸானில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். எதுவும் நடக்கவில்லை. எல்லாம் கனவாகவே தேங்கிவிட்டது. அந்த கனவுகள் எல்லாம் கூட இப்போது இல்லை. பாடல் கனவு காட்சியில் குபுகுபுவென்று விடுவோமே, வெள்ளையாக ட்ரை ஐஸ் புகை, அதன் ஆயுசு போல எல்லாம் கரைந்து போய்விட்டது. ஏன் 7 வருஷமாக என்னதான் செய்தாய் என்று கேளுங்கள். என்னிடம் ஒரு இளைஞனின் சினிமா அனுபவங்கள் என்று மணிமேகலையில் வெளியிட அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. சினிமாவில் நான் செய்யாத காரியம் இல்லை. யூனிட் வேனில் டிரைவராக கிட்டத்தட்ட 3 வருடங்கள். மகா சோம்பேறித்தனமான வேலை. கற்பகத்தில் படப்பிடிப்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். யூனிட் வேனை கொண்டு சென்று நல்ல வேப்பமர நிழலாக பார்த்து நிறுத்தி விடுவேன். நடுவில் லொகேஷன் ஷிஃப்டிங் இருந்தால் சரி, இல்லையெனில் மாலையோ இரவோ பேக்கப் ஆகும் வரைக்கும் ஒரு காரியமும் கிடையாது. திவ்யமாய் தூங்கலாம்.
பாகம் பாகமாக சாண்டில்யன் படிக்கலாம். சக சோம்பேறிகளுடன் சீட்டுக்கட்டில் மங்காத்தா ஆடலாம். பக்கத்து தியேட்டரில் ஓடிப்போய் சினிமா பார்த்துவிட்டு வரலாம். சாயங்காலம் 4:45 மணிக்கு வரப்போகிற கும்பல் ஷாட்டுக்காக காலையில் 8 மணிக்கே வந்து கிடைத்த நிழல்களில் உட்கார்ந்து தேவுடு காத்து கொண்டிருக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்டுகளிடம் போய் அரட்டை அடிக்கலாம். பின்னர் ஒரு நாளின் வாகான சந்தர்ப்பத்தில் படுக்கையில் சந்திக்கிற ஐடியாவை பாதாளத்தில் பதுக்கி வைத்து கொண்டு அப்புறம் சொல்லு தங்கச்சி என்று அவள் சினிமாவுக்கு வந்து சேர்ந்த கதையை கவலையோடு கேட்கலாம். அவன் கெடுத்தான், இவன் கெடுத்தான், பாவமே. சரி, நான் எப்போ? எனக்கு எழுத தெரியாது. தெரிந்திருந்தால் சினிமா வலையில் சின்ன பெண்கள் என்று தலைப்பிட்டு ஒரு 100 பெண்களின் உண்மை கதைகளை எழுதி தள்ளி இருப்பேன். முக்கிய பாதையில் இருந்து திடீர் என்று சந்து பாதைகளில் நுழைந்து வருகிறேன் பாருங்கள். சினிமாக்காரன் அப்படித்தான், நேராய் வரமாட்டான், சுற்றுவான். அப்படி வேன் ஓட்டி அரட்டை அடித்து கொண்டிருக்கும் போது நான் சந்தித்த பெண்தான் பிரபாவதி. அத்தியாயம் 2. ஏவிஎம்மில் என்றுதான் நினைக்கிறேன். 3வது ஃப்ளோரில் ஷூட்டிங். ஆஸ்பத்திரி போல செட்டிங் போட்டிருந்தார்கள். ஹீரோவுக்கு அடிபட்டு ஆம்புலன்ஸ் வந்து நின்று ஸ்ட்ரெச்சரில் வைத்து அவனை உருட்டி ஆபரேஷன் தியேட்டரில் தள்ளி உள்ளே ஆபரேஷன் நடப்பது. அதன் வாசலில் ஹீரோயின் மற்றும் வேண்டப்பட்டவர்கள் கைகளை பிசைந்து காத்திருப்பது என்கிற மாமூல் சிச்சுவேஷன். இதில் ஆம்புலன்ஸ் வந்து அதிலிருந்து ஸ்ட்ரெச்சரில் மாற்றி காரிடாரில் உருட்டி செல்லும் ஷாட் கடைசியாக எடுப்பதாக தீர்மானித்து தியேட்டருக்குள் உள்ளே வெளியே என்று க்ளோஸ்அப் மற்றும் ட்ராலி ஷாட்டுகள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். கடைசியாக எடுக்கப்படுகிற ஷாட்டின் போது காரிடாரில் சில டாக்டர்கள், சில நோயாளிகள், சில நர்ஸுகள் குறுக்கே அட்மாஸ்பியருக்கு நடக்க வேண்டும். குறிப்பிட்ட அந்த ஷாட் உள்ளே நேரமாகி இன்றைக்கு எடுக்கப்படாமலே கூட போகலாம். இன்றைக்கு எத்தனை மணிக்கு எடுப்பார்கள் என்பதும் நிச்சயமில்லை. ஆனாலும் ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் காலையில் வந்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு டாக்டர் உடை, நர்ஸு உடை அணிந்து யாராவது வந்து அழைப்பதற்காக மரநிழல்களில் அமர்ந்திருந்தார்கள். நர்ஸுகளில் ஒருத்திதான் சில பாராக்கள் முன்பாக நான் குறிப்பிட்ட பிரபாவதி. மாநிறம்தான் என்றாலும் பளிச்சென்று தெரிந்தாள். இதுவரை நான் பார்த்ததில்லை. முகத்தில் அமுல் இருந்தது, அசல் இருந்தது. உடம்பு சதைப்பற்றாக்குறையுடன் இருந்தது. சரியான உறக்கமின்றி கண்களை சுற்றி கருவளையங்கள், கன்னங்கள் ஒட்டி இருந்தன. ஆனாலும் தூசு தட்டினால் ரொம்ப அழகாக தெரிவாள் போல பட்டது. என்னை கடந்த தேன்மொழியை நிறுத்தி, அது யாரு புதுசா தெரியுது என்றேன். ஆமா, போன மாசம்தான் யூனியன்ல கார்டு வாங்கியிருக்குது. பிரபாவதின்னு பேரு. தெலுங்கு பொண்ணு. சுந்தரராஜன் படத்துக்கு வால்பாறைக்கு 20 நாள் அவுட்டோர் போயிட்டு 4 நாள் தான் ஆச்சு திரும்பி. இன்னும் பிரமிப்பு போகல. ஏன் கேட்ட? சும்மாதான் கேட்டேன். பளிச்சுன்னு தெரியுதே. புதுசா யார் வந்தாலும் உனக்கு பளிச்சுன்னு தெரியுமே. வேணாம், வச்சுக்காத. ஏன்? வீட்டில் அம்மா இருக்கா. கத்துனா கோடம்பாக்கம் பிரிட்ஜு வரைக்கும் கேட்கும். பேஜார். வீட்டில் தானே அம்மா. இங்கே கூட வந்திருக்காளா? இல்லை. அப்புறம் என்ன? கூட்டிட்டு வா, காப்பி வாங்கி தரேன். அட, சும்மா பேசி பார்க்கலாம்னு தான். தமிழன்னை படத்தில் ஒரு காலேஜ் பொண்ணு கேரக்டருக்கு புதுசாக வேணும்னு மணி சார் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதான் கிட்டத்தில் பார்க்கலாம்னுட்டு. பெரிய டைரக்டருன்னு நினப்பாக்கும். இந்த கதை வேணாம். கோல்டு ஸ்பாட் 2 பேத்துக்கும் வாங்கி தரியா? இன்ட்ரூஸ் பண்ணி விடுறேன். இன்ட்ரூஸ் இல்லை, இன்ட்ரடியூஸ். அதான் என்று போய் அவளிடம் பேச அவள் முதலில் மறுத்து தலையாட்டி பிறகு பின்பக்கம் தட்டிக்கொண்டு எழுந்து தேன்மொழியோடு வந்தாள். எழுந்து கொண்ட பிறகுதான் உயரம் தெரிந்தது. நான் பார்வையை தாழ்த்த அவசியமில்லாத உயரம். எங்கள் இருவருக்கும் முத்தக்காட்சி என்றால் அவள் குதிகால்களை எம்ப தேவையில்லை. என்ன ஒரு கசடான எண்ணம் பாருங்கள். கீரனூரில் எவ்வளவு யோக்கியமாய் இருந்தேன். பிரபாவதிக்கு நர்ஸு உடை கச்சிதமாக பொருந்தி இருந்தது. நேராக ஜிஹெச் போனால் 100 பேர் ஏமாறுவார்கள். உனக்கு நர்ஸு ட்ரெஸ் ரொம்ப நல்லா பொருந்தது. பேர் என்ன என்றேன். நேராய் பார்க்க தயங்கினாள். இன்னும் வெட்கம் ஸ்டாக் இருக்கிறது, புதுசு. பேர் என்னன்னு கேட்டேன். சொல்லுடி, அண்ணன் கேட்குதில்ல என்றாள் தேன்மொழி. அண்ணன். ப்ளூ டைமண்ட் தியேட்டருக்கு இந்த அண்ணனோடு இந்த தேன்மொழி வந்திருக்கிறாள். 3 தம்பி 2 தங்கை. வருமானம் பத்தல. குடும்பமா விஷம் குடிச்சிடலாமான்னு தோணுதுன்னே என்று திரையில் படம் போட என் மடியில் கவிழ்ந்து அழுதிருக்கிறாள். இந்த அண்ணன் முதுகை தடவி ஆறுதல் சொல்லியிருக்கிறான். முதுகை மட்டுமா? ஆனால் அண்ணன் பாசமலர். இதழ்களை பீத்தால் அடியில் காமமலர். பிரபாவதி என்றாள் பிரபாவதி. எந்த ஊரு? சேலம். பூர்வீகம் ஆந்திரா. மெட்ராஸுக்கு எப்போ வந்தீங்க? 6 மாசமாச்சு. வீட்டில் யார் யாரு? அம்மா மட்டும்தான். அப்பா தெலுங்கு பட யூனிட்ல மேக்கப் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். இப்போ பம்பாய் போயிட்டாரு, வர்றதில்ல. அங்கே வேற ஒருத்தியோட செட்டில் ஆயிட்டாரு. அட்ரஸ் கூட தெரியாது. வீடு எங்கே? அண்ணா நகரில். வால்பாறை போனது தான் முதல் படமா? இல்லை, மலையாளத்தில் 3 படத்தில் பண்ணேன்.
வசனம் பேசினியா? இல்லை, கதாநாயகியோட நீச்சல் குளத்தில் சேர்ந்து குளிச்சு பந்து எறிஞ்சு விளையாட சொன்னாங்க. தேன்மொழி என்னை பற்றி என்ன சொல்லி அழைத்து வந்தாள் என்று தெரியவில்லை. நான் ஏதோ கம்பெனிக்கு ஆள் எடுக்க இன்டர்வியூ செய்வது போல எல்லா கேள்விக்கும் உள்ளபடி பதில் சொல்லி கொண்டிருந்தாள். என்ன படிச்சிருக்க? +2. ஏன் ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்க? ஒன்றுமில்லையே, வாங்க ஏதாச்சும் குடிக்கலாம். ஸ்டூடியோ உள்ளேயே இருந்த கடையில் கோல்டு ஸ்பாட் வாங்கி கொடுத்தேன். ஆர்வமாக குடித்தாள். தேன்மொழி அவசரமாக குடித்துவிட்டு ஒரு கடலை உருண்டை எடுத்துக்கிறேன் என்று எடுத்துக்கொண்டாள். அந்த கடைக்கு வந்து சிகரெட் வாங்கி பற்ற வைத்து கொண்ட அசிஸ்டன்ட் டைரக்டரிடம் கேமரா எப்போது வெளியில் வரும் என்று விசாரித்தேன். எப்படியும் லஞ்ச் பிரேக்கிற்கு பிறகுதான் வரும் என்று சொல்லி சென்றார். லஞ்ச் பிரேக்கிற்கு 2 மணி நேரம் இருந்தது. அடுத்த ஃப்ளோருக்கு ஷூட்டிங்கிற்கு காரில் வந்து இறங்கின ரஜினியை பார்த்து பேச வேண்டும் என்று தேன்மொழி புறப்பட்டாள். பிரபாவதியை வரியா என்றாள். நான் வரல என்று அவள் சொன்னது பிடித்திருந்தது. தேன்மொழி சென்றாள். குடித்து முடித்த பாட்டிலை வைத்துவிட்டு நான் போகட்டுமா என்றாள் பிரபாவதி. ஒரு சோகம் சைலண்டாக அவள் குரலில் இணைந்து வந்தது. போய் மரத்தடியில உட்கார போற, அவ்வளவுதானே? ஆமா. இந்த ஸ்டூடியோவுக்குள்ள வர்றது இதான் முதல் தடவையா? ஆமா. வா, சுத்தி காமிக்கிறேன். பாட்டு எப்படி ரெக்கார்ட் பண்றாங்கன்னு தெரியுமா? பாத்திருக்கியா? ரீ ரெக்கார்டிங் அப்படின்னா? வா, அழைச்சிட்டு போய் காமிக்கிறேன். எனக்கும் பொழுது போகணும், உனக்கும் பொழுது போகணும். நீ தனியா போனா உள்ளார விட மாட்டாங்க. கொஞ்சம் தயங்கினாள். உன்னை கற்பழிச்சிட மாட்டேன், சும்மா வா. என்னமோ உன் கூட பேசணும் போல இருக்கு. அவள் என்னுடன் நடந்தபடி சட்டென்று சிரித்தாள். ஒரு பல் தெற்றுப்பல். ஏன் சிரிக்கிற? கற்பழிச்சிட மாட்டேன்னு சொன்னீங்களே, அதுல சிரிக்க என்ன இருக்கு? இருந்தா தானே அழிக்கிறதுக்கு. எனக்கு திக்கென்றது. எவளும் இப்படி வெளிப்படையாக சொன்னதே இல்லை. இது விகல்பமா இல்லை விவரமா? டொக்கு டொக்கு என்று கட்டை போட்டு கொண்டிருக்கும் பேட்ஸ்மேன் திடீரென்று சிக்ஸர் அடித்தது போல ரொம்ப கூச்ச சுபாவம் என்று நான் மனதில் எழுதி கொண்டிருக்கும் போதே நெத்தியடியாக அடித்தது அவளை பற்றி சரியாக அனுமானிக்க முடியாமல் குழப்பம் கொள்ள செய்தது. ஏன், என்னாச்சு? லவர் கெடுத்துட்டு ஓடிட்டானா என்றேன் மற்றொரு சோகக்கதைக்கு என்னை தயார்படுத்தி கொண்டு. இல்ல, தாய்மாமன் என்னை ஆட்டி படைக்கிறாங்க. முதல்ல இந்த இங்க வேணாம். சரி, அண்ணன்னே சொல்லிடுறேன். அந்த அபத்தமே வேணாம். 2-3 வயசுதான் வித்தியாசம் இருக்கும். பேர் சொல்லி கூப்பிடு. வா, பொண்ணு சொல்லு. என்ன 24? சி, கடையிலேயே அப்படி சைஸ் கிடையாது. நான் வயசை கேட்டேன் என்றேன். மற்றொரு நெத்தியடி. 20. ஆனா அம்மா எல்லார்கிட்டையும் 15.5 தான் சொல்ல சொல்லுது. அதான் கரெக்ட். அடுத்த வருஷம் 15.75 சொல்லணும். அப்புறம் 16, 16.25. உங்க பேர் என்னன்னு சொல்லலையே. உங்க இல்ல, ஓ பேரு ரொம்ப பிரமாதம்தான். அபிதாப். புதுசா இருக்கே. வச்சுக்கிட்டது வடக்குல அமிதாப் மாதிரி, தெற்குல அபிதாப் வரணும்னு வச்சுக்கிட்டது. ஐ, நடிப்பியா நீ? பின்ன எதுக்கு வந்தேன்? உன்ன மாதிரி தான் கோர்ட்டு டவாலியா, தபால்காரனா, வக்கீலா வர சொன்னாங்க. பிடிக்கல. ஹீரோவா வரணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏஎல்ஆர் தை மாசம் பூஜை போடுறாரு. டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். அதில் அறிமுகப்படுத்துறேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. இப்படி பல பேர் வாக்கு கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் நம்பலாம். டைரக்டர்ஸ் தானே சான்ஸ் தரணும். ப்ரொடியூசர் சொன்னால் தலையாட்டுற டைரக்டர்ஸ் உண்டு. பிரபாவதி, ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசரோட சிகரெட்டுக்கு ஆஸ்ட்ரே தூக்கிட்டு நின்னதை நான் என் கண்ணால் பார்த்தேன். ஃபோட்டோவும் எடுத்துட்டேன். அப்புறம் பத்திரிக்கையில் வந்து பெரிய அக்கப்போராகி இன்னைக்கும் என்னை பார்த்தா மூஞ்ச திருப்பிக்கிட்டு போவாரு. காதை கொடே, யாருன்னு சொல்கிறேன். அவள் காதோடு சொன்னதும் ஐயோ அவரா, நிஜமாவா என்றாள். பின்ன நெகட்டிவ் வச்சிருக்கேன், காமிக்கவா? இதென்ன பெருசு? சினிமாவில் அந்தரங்கமாக 1000 இருக்கு. சொல்ல சொல்ல பிரமிப்பா இருக்கும். அவ்வளவு பேத்த பற்றியும் எனக்கு தெரியும். இந்த அமலா இல்ல, அமலா. கேட்க ஆள் கிடைத்து விட்டால் போதும் எனக்கு. 1% உண்மையும் 99% கற்பனையும் கலந்து நான் பாட்டிற்கு சுற்றி கொண்டே இருப்பேன். எப்பா, இவன் பெரிய விவரமான ஆள் என்று எதிராளி அசந்து போயாக வேண்டும். பிரபாவதியும் அசந்து போனாள். உன்கிட்ட கேமரா இருக்கா? யாஷிகா, கொஞ்ச நாள் ஒரு ஸ்டில் கேமராமேனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தேனே. நான் இல்லாத டிபார்ட்மெண்ட்டே இல்லை. காஸ்டியூமில் கொஞ்ச நாள், மேக்கப்பில் கொஞ்ச நாள், சவுண்ட் என்ஜினியருக்கு அசிஸ்டண்ட்டாக கொஞ்ச நாள், உதவி எடிட்டராக கொஞ்ச நாள், இப்போ யூனிட் வேன் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு ஆர்வமா? அதெல்லாம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு மேலே யாரும் என்ன வச்சுக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் பேஜார் பிடிச்சவன். தன்மானம் பார்க்கக்கூடாத கூடாரம் இது. நமக்கோ வார்த்தை தாங்காது, சுருக்குன்னு உரைக்கும். சருதான் போடா பேமானின்னு உதறிட்டு புறப்பட்டுடுவேன். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ராஜமன்னார் தெரியும்ல உனக்கு? ப்ரொடியூசர் தானே? ஆமாம். எவ்வளோ பெரிய ஆள் அவர்? பெரிய ஆள் தான். சொந்தமாக தியேட்டர் ஸ்டூடியோன்னு நிறையா இருக்கே. அந்த ஆளை போடா மவனேன்னு மூஞ்சில துப்பி இருக்கேன் தெரியுமா? எல்லாரோட ஜாதகமும் நம்ம கையில். வானம் இருட்டாத வரைக்கும் எல்லாரும் உத்தம சிகாமணிங்க.
இருட்டிட்டா போதும், புட்டி கொண்டா குட்டி கொண்டா, யார் யாரை வச்சிருக்கா, எவன் எங்கே போய் அபார்ஷன் பண்ணிக்கிட்டா, இதெல்லாம் சினிமா பத்திரிகைகளுக்கு நான் தான் நியூஸ் சப்ளை. 50 100ன்னு கவரில் போட்டு கொடுப்பாங்க. ஒரு மறுப்பு செய்தி வரணுமே, என்னோட தகவலில் தப்பு வராது. ஒரு தடவை புது ஹீரோ பிரகாஷ் இல்லை, அவன் என்னை கூப்பிட்டு விட்டான். சரி, நான் பார்க் ஹோட்டலில் தண்ணி போட்டுட்டு டான்ஸ் ஆடினேன்னு நீ தான் நியூஸ் கொடுத்தியான்னா. ஆமாம், இப்போ என்னங்கிற, டான்ஸு முடிஞ்சதும் நீ காரை எடுத்துக்கிட்டு ஒரு அம்மா நடிகை வீட்டுக்கு போனியே, அதையும் நான் ஏன் சேர்த்துக்கலன்னு கேட்குறியா அப்படின்னேன். அரண்டு போயிட்டான். 5 100 ரூபாய் நோட்டை பாக்கெட்டில் வச்சு, உனக்கே இதெல்லாம் கண்டுக்காம போயான்னா. அப்போ உன்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். சேச்சா, பலாப்பழத்தை வெட்டித்தான் எடுக்கணும், மாம்பழத்தை பறிச்சா போதும். வித்தியாசம் இல்லையா? உன் மாமனை பற்றி சொல்ல வந்த என்றபோது தேன்மொழி வியர்க்க ஓடி வந்தாள். எங்கடி தேடுறது ஒன்ன? ஷார்ட் இருக்கு, கூப்பிடுறாங்க, கண்ணா பின்னான்னு சத்தம் போடுறாங்க. பிரபாவதி அவளோடு ஓட்டமாக ஓட அவள் ஓட்டத்தில் ஒரு நளினம் இருந்தது. என்னமோ இந்த பெண்ணுடன் போன ஜென்மத்திலிருந்து பழகி வருவது போல ஒரு நெருக்க உணர்வு ஏற்பட்டிருந்தது. அவளை இம்ப்ரெஸ் செய்ய வேண்டும் என்று ஏன் துடிக்கிறேன்? அத்தியாயம் 3. ஹீரோவான நான், அதாவது இந்த கதையின் நாயகனான நான் ராமகிருஷ்ணர் இல்லை. கீரனூரில் காற்றில் மாறாக்கு விலகின பெண்களை கூட பார்க்காமல் பார்வையை திருப்பிக் கொண்டவன். ஆனால் சென்னை வந்து மகா கலிஷடையானவன் அல்லது ஆக்கப்பட்டவன். கொஞ்ச நாள் காஸ்டியூம் அசிஸ்டண்டாக இருந்தேனா, குரூப் டான்ஸில் ஆடப்போகிற பெண்களுக்கு ஜிகினா ஜாக்கெட் தைக்க அளவெடுக்க வேண்டும். மேக்கப் அசிஸ்டன்ட் சில கருப்பு பெண்களை சிவப்பாக்க உடை போக மீதி உடம்பெங்கிலும் பான்கேக் போட்டு பவுடர் தடவ வேண்டும். ராத்திரி கால்கள் அறைக்கு போகாது. சேச்ச, இது தப்பு என்று மனசாட்சி கொஞ்ச நாள் அதட்டிதான் வைத்திருந்தது. அப்புறம் விசாரித்தால் அவனவன் நேத்து மாயமல்லிகான்னு ஒரு பொண்ணுப்பா, என்னோட கோல்டன் ஜூப்ளின்னு சொல்லி கேக் கொடுத்தேன், சிரிச்சிட்டா என்று சொல்லி கொண்டிருந்த போது அவமானமாக இருந்தது. நாளைக்கு வரப்போகிற மனைவிக்காக கற்பை பாதுகாத்து வைத்திருப்பவன் அசடன் என்றான் அரை நண்பன். இன்னைக்கு ராத்திரி தூங்குற நீ ஃபேன் கலண்டு மண்டையில விழுந்து முழிப்பு வராமலே போயிட்டா, கண்ணி கழியாத வாலிபன்னு கோயிலா கட்ட போறாங்க. என்ஜாய் மேன், என்ஜாய். இந்த மாதிரி அட்வைஸ் சொன்னது ஒருவனா இருவனா? அத்தனை பேரும். கையில் பணப்புழக்கம் இருந்தது, இரவில் மனப்புழுக்கம் இருந்தது. என்ஜாய் மேன், என்ஜாய் என்று தேசிய நீரோட்டத்தில் கலந்து விட்டேன். கொஞ்ச நாள் குறுகுறு என்றது. மனசாட்சி என்னோடு டூ விட்டிருந்தது. அப்புறம் காலை எழுந்தவுடன் சிகரெட், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பிராந்தி, மாலை முழுவதும் மகளிர் என்று வழக்கமாகி போனது. பென்சிலின் குத்தி கொள்கிறவரை போன பிறகுதான் கொஞ்சம் ஜொல்லு கட்டுப்பாட்டிற்கு வந்தது. ஆனாலும் சபலம் ஒரு தொடர்கதை என்று ஒரு புது கவிதையில் ஒரு புது கவிஞர் சொல்லியிருப்பதைப் போல என் லேட்டஸ்ட் சபலம் பிரபாவதி பக்கம் திரும்பியது. சபலம் ஒரு மூலையில் இருந்தாலும் பிரபாவதி மேல் காரணமில்லாமல் ஒரு இரக்கம் மனதில் மையம் கொண்டிருந்தது. ஒரு சோகம் படர்ந்திருக்கிறது. அவள் சந்தோஷமாக இல்லை. அதென்ன சோகம்? தன் தாய்மாமன் ஏதோ ஆட்டி படைப்பதாக சொன்னாலே, ரொம்ப பேச போகிறோம் என்று நினைத்து அதை கடைசியாக விசாரிக்கலாம் என சுய பிரதாபத்திலேயே அன்றைக்கு நேரம் கடத்தியாகி விட்டது. காத்திருந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் விரைவாக சவரம் செய்து கொண்டு குளித்து இருப்பதில் அதிகமாக நாற்றமடிக்காத சட்டையாக எடுத்து போட்டுக்கொண்டு, மாதத்திற்கு ஒரு முறைதான் துவைப்பேன், துவைக்க அவசியமே இல்லாத ஜீன்ஸ் அணிந்து கொண்டு புறப்பட்டேன். தேன்மொழியிடம் பிரபாவதியின் வீட்டு விலாசம் கேட்டு குறித்து கொண்ட பஸ் டிக்கெட் பாக்கெட்டில் இருந்தது. பஸ் பிடித்து அண்ணா நகர் வந்தேன். கொஞ்சம் விசாரித்து கொண்டு 8 குடித்தனங்கள் இருக்கும் அந்த ஸ்டோர்ஸுக்கு வந்து சேர்ந்தேன். கீழே முழங்கால் வரை சேலையை ஏற்றிவிட்டு கொண்டு அமர்ந்து அம்மியில் அரைத்து கொண்டிருந்த பெண்ணிடம் விசாரிக்க, மாடி போர்ஷன் என்றாள். 3வது படியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பழுப்பு நாயை சூ போ என்று காலால் உதைத்து கூரை இல்லாத மாடிப்படிகளில் ஏறி மேலே வந்தேன். போர்ஷனின் கதவு திறந்தே இருந்தது. நிலையில் மணி மாலைகள். வாசலில் 9 புள்ளி வைத்து ஒரு நிரந்தர மாக்கோலம். கதவில் எம்ஜிஆர் படம், உலகம் சுற்றும் வாலிபன் போஸ் கத்தரித்து ஒட்டியிருந்தது. சாக்பீஸால் அமிர்தலட்சுமி என்று எழுதியிருந்தது. ஹலோ என்றேன். உள்ளே பாவாடையின் சரசரப்பும் கொலுசின் சமீபித்தலும். ஐயோ நீயா என்று வியந்தாள். 2 கைகளிலும் மருதாணி தொப்பிகள் அணிந்திருந்த பிரபாவதி பாவாடையும் சட்டையும் அணிந்திருந்தாள். உள்ளே வா அபிதா என்றாள் உற்சாகமாக. உள்ளே வந்தேன். சிரமப்படாதே என்று நானே ஸ்டூல் மேல் இருந்த தலையணை சுற்றிய ஜமுக்காலத்தை எடுத்து வைத்துவிட்டு அமர்ந்து கொண்டேன். ஒரு ஹால், அடுத்து கிச்சன், அவ்வளவுதான் போர்ஷன். அம்மா எங்க என்றேன். காய்கறி வாங்க போயிருக்கு என்றால் சுவரோடு சாய்ந்து நின்று. நர்ஸு உடையை விட்டு சொந்த உடையில் பார்க்கும்போது இன்னும் கூடுதல் கவர்ச்சி இருந்தது. தாவணி வேறு இல்லையா?
நான் பார்வையை அவள் முகத்தை விட்டு நகர்த்தாமல் வைத்து கொள்ள வேண்டியிருந்தது. இருப்பியோ இருக்க மாட்டியோன்னு நினைச்சேன். இன்னும் குளிக்கலையா? இல்ல, ஷூட்டிங் இல்ல, அதான் மருதாணி வச்சுக்கிட்டேன். சோம்பல். அடடா, உன்னை மணி சார்கிட்ட கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சேன். யார் அது? தெரியாது. PRO, மக்கள் தொடர்பு. ஒரு படத்தில் விஜயகாந்த் சாருக்கு தங்கச்சி கேரக்டர் இருக்கு. காலேஜில் படிக்கிற கேரக்டர். கொஞ்சம் புது மூஞ்சியா இருந்தா பரவாயில்லன்னு சொன்னாரு. உன்னை அழைச்சிட்டு போகலாம்னு நினைச்சேன். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்றியா? குளிச்சுட்டு வந்துடட்டுமா? மருதாணி அது காலையிலே வச்சுக்கிட்டேன், சிவந்திருக்கும். இல்லைன்னாலும் இன்னொரு நாள் வச்சுக்கிட்டா போச்சு. எனக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கியே. அம்மாவும் அதுக்குள்ள வந்துடும். அம்மாவும் கூட வருமா? பின்ன எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனா அம்மா தனியா அனுப்பாது. எனக்கு சப்பென்று ஆனது. இல்லைன்னா தேன்மொழி அக்காவோட அனுப்பும். அக்காவோடு அடுத்த தெருதான் என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்த போதே படிகளில் கொலுசு சத்தம். யாரோ இளம்பெண் என்று எதிர்பார்த்தால் வாசலை அடைத்து கொண்டு கையில் காய்கறி கூடையுடன் வட்டமுக கழுத்தில்லா ஏராள உடம்பு அம்மா என்னை பார்த்தாள். பிரபாவதி முந்திக்கொண்டு அறிமுகப்படுத்தினாள். SR யூனிட்ல வேன் ஓட்டுறாருமா. சினிமால 7 வருஷ பழக்கம். எல்லாரையும் தெரிஞ்சிருக்குது. மணிசார்கிட்ட அழைச்சிட்டு போக வந்திருக்காரு என்று விவரம் சொன்னாள். அந்த அம்மாள் என்னை அவநம்பிக்கையுடன் பார்த்தாள். நான் ரீலை தூக்கி மாட்டிக்கொண்டேன். சுற்ற துவங்கினேன். பானுப்பிரியாவை ஆரிராரோல போட சொல்லி பாக்கியராஜ் சார்கிட்ட யோசனை சொன்னதே நான் தான். இன்னைக்கும் பானுப்பிரியா பார்க்குறப்ப எல்லாம் சொல்லுமே, அபிதா பண்ணேன், எனக்கு மறுவாழ்வு கொடுத்தீங்கன்னேன்னு. பார்த்திபன் சீதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, எது வந்தாலும் சரின்னு ஃபுல்லா இறங்கி எல்லா ஏற்பாடு செஞ்சது யாருங்கிறீங்க? நான் தான். அவுட்டோர்ல ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாரதி ராஜா என்னை கூப்பிட்டு விடுவாரு. முதல் ஷாட் இந்த லொக்கேஷன்ல வைங்க சார்னுவேன், வப்பாரு. அந்த படம் சில்வர் ஜூப்ளி. இப்ப 2-3 படமா நம்ம ராசிய அலட்சியம் செஞ்சாரா? அனுபவிக்கிறாரு. போன மாசம் பேசும் படத்துல நம்ம போட்டோ போட்டு திரைமறைவு அச்சாணிகள்னு எழுதியிருந்தாங்களே, பார்க்கல? இதில் பேசும் படம் சமாச்சாரம் ஒன்றுதான் மெய். உண்மைதானா என்று சரிபார்க்க சாத்தியமுள்ளது. பானுப்பிரியாவையோ பாரதி ராஜாவையோ இவர்கள் சந்தித்து இந்த ஆள் சொல்வது நிஜமா என்று நேருக்கு நேர் கேட்கப் போவதில்லை. ஆனால் இந்த அம்மாள் நான் இல்லாத போது பேசும் படம் தேடி பிடித்து நிச்சயம் பார்ப்பாள். அடா ஆமா, அப்பன்னா இந்த தம்பி சொல்ற எல்லாமே நிஜம்தான் போலிருக்கு, பெரிய கைதான் என்று அபிப்பிராயம் வந்தே தீரும். அமிர்தலட்சுமி அம்மாள் சற்று அசைந்து கொடுத்து, செத்த உட்காரு தம்பி, பாப்பா குளிச்சுடட்டும், நான் போய் தேன்மொழிக்கு விபரம் சொல்லி கூட்டியாரேன், அழைச்சிட்டு போங்க, பொழுது தாண்டதுக்குள்ள கொண்டாந்து விட்டுடுங்க என்றாள். காய்கறி கூடையை வைத்துவிட்டு அவள் தன் மகளிடம் தெலுங்கில் ஏதோ செப்பிவிட்டு தேன்மொழி தேடிச் செல்ல பிரபாவதி உட்கார்ந்து மருதாணி தொப்பிகளை கலற்றினாள். குளிச்சுட்டு வந்துடுறேன். துண்டும் சோப்பு பெட்டியும் மாற்றுடைகளும் சுருட்டி கொண்டு படியிறங்கி பொது குளியல் அறைக்கு சென்றதும் நான் அருகில் ஷெல்ஃபில் இருந்த தெலுங்கு பத்திரிகை எடுத்து புரட்டினேன். 10 நிமிடங்களில் பிரபாவதி மஞ்சள் பாவாடை, மஞ்சள் ஜாக்கெட், கருப்பு தாவணியில் குளித்த புத்துணர்ச்சியுடன் அங்கங்கே ஈரமுத்துக்களுடன் வந்தாள். சுவரில் மாட்டின கண்ணாடி, தலையில் ஸ்ட்ரெச் பேண்ட் போட்டு குதிரைவாளாக தொங்கவிட்டு மெலிதாக பவுடர் பூசி ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி மையிட்டு லேசாக லிப்ஸ்டிக் போட்டு எளிய அழகு பீறிட்டது. ஐயோ, இவளை போய் கும்பலில் வந்து போக சொல்கிறார்களே. டீ போட்டு தரட்டுமா? தலையசைத்தேன். போட்டு தந்தாள். கிட்டே வந்தபோது சோப்பு வாசனை அடித்தது. காதுகளில் மேட்சாக பிளாஸ்டிக் மாட்டிக்கொண்டபடி, எனக்கு சான்ஸ் கிடைக்குமா அபிதா? கிடைக்கணும். மணிசார் டைரக்டர்கிட்ட கூட்டிட்டு போவாரு. கூச்சப்படாம டயலாக் பேசி காட்டணும். யாரும் ஒன்ன ஸ்கிரீன் டெஸ்ட் எடுக்கலையா? தெலுங்குல 5-6 தடவை எடுத்துட்டாங்க. எல்லாரும் தொடுறாங்க அபிதாப். வேற சான்ஸ் தான் கிடைக்குது. விடிஞ்சதும் காசு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. சான்ஸ் என்ன ஆச்சுன்னா அடுத்த ஆவணி வந்து பாருன்னு சொல்லிடுறாங்க. இப்படி ஒளிவு இல்லாம வெளிப்படையா பேசுற பாரு, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரபாவதி. உடைச்சு பேச ஒரு தனி தைரியம் வேணும். என்ன மறைக்க வேண்டி இருக்கு? என் அம்மா தான் மறைச்சு பேசுவா. என் குழந்தை பாப்பா எதுவும் தெரியாதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே என்ன என் மாமன் கூட அனுப்புவா. அதை பத்தி தனியா பேசணும் பிரபாவதி. ஏதோ சொல்ல வந்த? சொல்றேன். நான் யார்கிட்டையும் ரகசியம் வச்சுக்கிறதில்ல. நான் பத்தினி இல்ல, என் மனசுக்கு தெரியும். நான் பத்தினின்னு சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. எதுக்கு வேஷம்? மூஞ்சில போடுறது பத்தாதா, மனசுக்கும் வேஷம் போடணுமா? அவள் பேச்சு எனக்கு புதிதாய் இருந்தது. ஒரு புதிய பரிமாணத்தில் தெரிந்தாள். இது விரக்தி நிலை இல்லை, தன்னை அறியும் நிலை. பம்பாயில் விலை மாதர்கள் தங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து சில சலுகைகள் வேண்டும் என்று கோரி ஊர்வலமாக போன செய்தி படித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஊர்வலமாக போகும்போது மக்கள் பார்க்க மாட்டார்களா? அவர்களுக்கு மத்தியில் தான் இப்படிப்பட்டவள் என்று அடையாளம் காட்டிக்கொள்ளவும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கவும் என்ன ஒரு தைரியமும் பக்குவமும் தேவை.
நீ அங்கீகரிக்கிறாயோ இல்லையோ அது ஒரு தொழில், அது என் நிலை. நீ அருவருப்பாக பார்த்தாலும் அர்த்தராத்திரியில் வேறு மாதிரியாக பார்த்தாலும் கவலை இல்லை. கற்பு வியாபாரம் லைசன்ஸுடன் லைசன்ஸ் இல்லாமல் உலகம் முழுக்க நடந்து கொண்டுதான் வருகிறது. இலக்கிய காலங்களில் கூட கள்ளச்சாராயம் காய்ச்சுபவனும் போதை மருந்து விற்பவனும் தன் தொழிலை கேவலமாக நினைக்காத போது நாங்கள் மட்டும் ஏன் கேவலமாக நினைக்க வேண்டும் என்று ஒரு ஆங்கில இதழ் பேட்டியில் ஒரு விலைமாது பதில் சொல்லியிருந்தது நினைவிற்கு வந்தது. அப்படி தைரியமாக தன் நிலையை சகஜமாக பேசுகிற பிரபாவதியை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. தேன்மொழியோடு சேர்த்து பிரபாவதியை அனுப்பி வைத்தபோது அமிர்தலட்சுமி, என் குழந்தை பாப்பா டான்ஸ் நல்லா வரும், டயலாக் உடனே உருப்போட்டு சொல்லிடும், நல்ல கேரக்டராக இருக்கணும், அது முக்கியம், ரேப்பு சீன் இருந்தா நம்ம பாப்பா கிடையாது, அதை இப்பவே சொல்லிவிட்டேன், பிடிச்சிருந்தா ரேட்டு சமாச்சாரம் நான் தான் வந்து பேசுவேன், உனக்கு நானா பார்த்து கமிஷன் தருவேன் என்று அடுக்கிக் கொண்டே சென்றாள். சரிம்மா என்றேன். அம்மாங்காத அக்கான்னு சொல்லு. அமிர்தலட்சுமி எனக்கு அக்கா என்றால் பிரபாவதிக்கு நான் மாமன். சரிக்கா என்றேன் சந்தோஷமாக. அத்தியாயம் 4. தெருமுனை தாண்டியதுமே ஒரு 20 ரூபாயை தேன்மொழியிடம் கொடுத்து, குஞ்சம் வாங்கணும்னியே வச்சுக்கோ, நீ ஏன் பாவம் எங்களோட அல்லாடுற, பிரபாவதிய நான் மணிசார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய்க்கிறேன் என்றேன். சரிதான் என்றால் சிரித்தாள். திரும்ப வர்றப்போ நேரா உன் வீட்டுக்கு வருவா, 2 பேருமா அவ வீட்டுக்கு போயிடலாம். பார்த்து அபி, வித்துறாத யாருக்கும் என்ற தேன்மொழி பணம் மடித்து மடியில் செருகிக் கொண்டு சற்று முன்னால் நடந்த பிரபாவதியிடம் ஏற்பாட்டை சொல்லிவிட்டு கலன்று கொண்டாள். பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்த போது, பூ வச்சுக்கிறியா, இன்னும் லுக்கா தெரியும் என்று அவளின் பதிலை எதிர்பார்க்காமல் மல்லிகை சரம் வாங்கி தந்தேன், வைத்து கொண்டாள். பஸ் கிடைத்து ஏறி அருகருகில் அமர்ந்தபோது முதலாக உரசல், பெரிதாக மின்சார தீண்டல், சிலிர்ப்பு இதெல்லாம் இல்லை, ஆனால் சுகம். எதுக்கு தேன்மொழிய கலட்டிவிட்ட என்றாள். அவளுக்கு என்னமோ வேலை இருக்குன்னு சொன்னா. ஒன்று கேட்கட்டா? கேளு. பாசாங்க வேணாம், நெசமா மணிசாரை பார்க்கத்தான் என்ன கூட்டிகிட்டு போறியா? பின்ன என்ன என் மேல அவ்வளவு அக்கறை? நீ மேலே வர வேண்டியவன்னு எனக்கு படுது பிரபாவதி. நீ அழகு ராணின்னு பொய் சொல்ல விரும்பல, ஆனா உன் முகத்துல ஒரு தூண்டில் இருக்கு, ஒரு காந்தம் இருக்கு. கன்னத்துல சதை வச்சு ஹேர் ஸ்டைல் மாறினா குஷ்புவை சாப்பிடுவ. சத்தியமா உன்னை கும்பல்ல நிக்க வைக்கிறது உன்னை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். நீ வேற ஸ்தானத்துக்கு போவ பிரபாவதி, அதான் உனக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சு. பதில் சொல்லாமல் சிரித்தாள். எதுக்கு சிரிக்கிற? நீ பாதி உண்மைதான் சொன்ன அபிதாப். அப்ப மீதி என்ன? நீயே யோசிச்சுப்பார், புரியும். நான் வெளிப்படையா பேசுறது பிடிக்குதுன்னு சொன்ன, நீ ஏன் ரகசியமா ஒளிச்சு வைக்கிற? எதை ஒளிச்சே? நடிக்காத. பழம் மரத்துல தொங்கினாலே வாய் ஊறும், பறிச்சு தட்டுல வச்சிருந்தா என்னை முன்னேற்றுறதுல உனக்கு என்ன அக்கறை மாமா? மாமாவா? எங்க அம்மா உன்னை அக்கான்னு கூப்பிட சொன்னாலே, அப்ப நீ எனக்கு மாமன் தானே? ஏன் தான் எல்லாரும் பொய் பூசிக்கிறாங்களோ? நான் மௌனமாக இருந்தேன். இவள் என்ன ஆணிவேர் வரை ஊடுருவி பார்க்கிறாள்? உனக்கு நல்லது செய்யும் நோக்கத்தோடு சான்ஸ் கிடைத்தால் உன்னை அனுபவிக்கவும் ஒரு சபலம் நாக்கை தொங்க போட்டு கொண்டிருக்கிறது பிரபாவதி என்று வாய்விட்டு ஒப்புக்கொள்ளவா முடியும்? சரி, ஓ மாமாவை பத்தி சொல்லு என்று பேச்சை கியர் மாற்றினேன். என் முறை மாமா தான் எனக்கு மாமா என்றாள். புரியல? புரிந்தது. உனக்கு பிடிக்கலையா? ஏன் விருப்பம் முக்கியமில்ல. இங்கே நான் ஒரு கருவி, மெக்கானிக்கு ஸ்பேனர் மாதிரி. எங்க அம்மாவுக்கு நான் ஆயுத பூஜைக்கு நியாயமா என்னை நிக்க வச்சு அம்மா பூஜை செய்யணும். நிறைய கடன் இருக்கு, நான் தான் அடைச்சாகணும். 2 பேர் சாப்பிட்டாகணும், வாடகை கொடுத்தாகணும், துணி மணி மேக்கப் ஜாமான் வாங்கி ஆகணும். விதி சரியில்லைன்னு செத்து போறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இல்லைன்னா என்னைக்கோ மருந்து சாப்பிட்ருப்பேன் அபிதாப். ஆமா, உன் நிஜ பேர் என்ன? ராஜசூரியன். அட, அதுவே நல்லா இருக்கே. எதுக்கு அபிதாப் ராஜசூரியன்? கம்பீரமா இல்ல பேரு? ஒரு டைரக்டர் கிட்ட சொன்னேன், எங்கய்யா கிரீடமும் வாழும்னாரு, கவர்ச்சியா வச்சுக்கையான்னாரு, அதான் மாத்தினேன். எனக்கு ராஜசூரியன் தான் பிடிச்சிருக்குது, ஆண்மை இருக்கு அதுல. பிரபாவதிங்கிற பேர் பிடிச்சிருக்கா? இல்லதான், என்ன கேட்டுக்காம வச்சுட்டாங்களே. மாத்திக்கையே. என்னவா மாத்திக்கிறது? யோசிக்கவே இல்லை. ஆமா, பேரை மாத்தினா வாழ்க்கை மாறிடுமா? என் லாட்ஜில் ஒரு ஜோசியர் அப்படித்தான் சொல்றாரு. விஜயகாந்த் தங்கச்சியா உன்னை ஓகே பண்ணிட்டா வேற பேர் வச்சுக்கோ பிரபாவதி. நீயே யோசிச்சு சொல்லேன். உன் அப்பா பேர் என்ன? அந்த கம்மநாட்டிய பத்தி இப்ப எதுக்கு? சும்மா சொல்லேன். சர்மா. மைதிலி சர்மான்னு பேர் வச்சுக்கிறியா? வடக்கில் அதான் ஃபேஷன். வாணி விஸ்வநாத், சும்மா ரங்கநாத், இந்த மாதிரி. பிடிச்சிருக்கா? நல்லாத்தான் இருக்கு. ஆமா, மைதிலி எங்க பிடிச்ச? என் கண்களில் நீர் திரையிட்டது. துடைத்து கொண்டேன். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? கீரனூர்ல என்னோட கண்ணுக்குட்டி காதலி. அது ஒரு சுகமான சோகம். சோகம் எப்படி சுகமாகும்? முடிவு சோகமா இருந்தாலும் நிகழ்ச்சிகளை நினைச்சு பாக்குறது சுகம் இல்லையா? மைதிலிய டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல ஆரம்பிச்சு
அப்படி லவ் பண்ணேன். அவளும் எனக்கு லெட்டர் எல்லாம் கொடுத்தா. அவ வீட்டில் யாரும் இல்லாத சமயமா போய் முத்தம் எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்புறம் திடுதிப்புன்னு ஆட்டோமொபைல் என்ஜினியர் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. கல்கத்தால உத்தியோகம், 6000 சம்பளம். நான் பர்த்டேக்கு ரோஜாப்பூ, அதுவும் பக்கத்து வீட்டுது பறிச்சு கொடுக்குற வருமானம் நிச்சயமில்லா காதலன். காதலாவது முத்தமாவது தலையால தண்ணி ஊற்றி குளிச்சா எல்லா பாவமும் சரியா போயிடும்னு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டா. ஆனா ஒன்று, என்ன, அந்த என்ஜினியர் வாழ்க்கை பூரா அவளுக்கு லட்ச முத்தம் கொடுக்கட்டுமே, முதலா நம்மளை லிப்ஸில் கிஸ் பண்ணினது யாருன்னு மறக்குமா அவளுக்கு? ஞாபக முத்திரை இருக்கு, அதை அழிக்க முடியுமா? வக்கரம் பிடிச்ச ஆளப்பா என்று சிரித்தாள் பிரபாவதி. பஸ் பயணத்தின் மிச்சத்தில் நான் கீரனூரிலிருந்து சென்னை வந்து லோல்பட்ட அவலங்களை கற்பனை சேர்க்காமல் சொல்லிக் கொண்டிருந்தேன். இவளிடம் இனி பொய் என்பதே கூடாது என்று தோன்றியது. உண்மை பேசுவது ஒரு சுகம். சில பேரிடம் மட்டும்தான் உண்மை பேச முடியும். பிரபாவதியிடம் உண்மை மட்டும்தான் பேச முடியும். அத்தியாயம் 5. நாங்கள் போனபோது மணி சார் சலவைக்காரனிடம் 7 வேட்டி 5 சட்டை என்று எண்ணி வாங்கி கொண்டே வீட்டில் இல்ல, ஊருக்கு போயிருக்கா என்று எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டார். சலவைக்காரன் போனதும் உள்ளறை சென்று சட்டை போட்டு கொண்டு வந்து, என்ன அபிதாப், யாரு, உட்காருமா என்று கண்ணாடி அணிந்து கொண்டார். நான் சொன்னேன், வேற எந்த படத்திலேயாவது நடிச்சிருக்கியாமா என்றார். இல்ல சார், சின்ன சின்ன வேஷத்துக்கு கூப்பிட்டாங்க, நான் போகல என்று பொய் சொல்ல சொல்லியிருந்தபடி சொன்னாள். பிரியா இருக்காரான்னு பாக்குறேன் என்று டெலிபோன் எடுத்து சுழற்றியதில் ஒரு நேர்த்தி இருந்தது. ஹலோ, மணி பேசுறேன், டைரக்டர் இருக்காரா? எங்க? பாங்க்ரோவா? காட்டேஜ் நம்பர் என்ன? நான் பேசிக்கிறேன் வைத்தார். டிஸ்கஷன்ல இருக்காராம், பிரேக்ல பாக்குறாரான்னு கேட்குறேன் என்று பாங்க்ரோ முயற்சி செய்தார். வணக்கண்ணே, மணி பேசுறேன். மக்கள் மணி, சௌக்கியமா? காலேஜ் பொண்ணு சொன்னீங்களே, பார்த்துடுறீங்களா? எப்போன்னு சொன்னா கூட்டிட்டு வரேன். தேரும்னு தான் தோணுது, நீங்க தானே முடிவு செய்யணும். ஸ்டில் ஆல்பமா? கேட்டு பார்க்குறேன். மத்தியானம் 3-3:30க்கு தூங்குவீங்களா? சரி, 5 மணி. ஓகே, வந்துடுறேன் வைத்தார். ரிஸ்ட் வாட்சில் மணி பார்க்க முயன்று அவர் வாட்ச் கட்டாததால் ஏமாந்து என்னுடையதை பார்க்க 10 ஆகுது என்றேன். ஒன்று செய் அபிதாப், 5 மணிக்கு டான்னு பாம்குரோவ் 55 காட்டேஜுக்கு கூட்டிட்டு வந்துடு. நான் விகடன் வரைக்கும் போகணும். போயிட்டு 5 மணிக்கு அங்கே வந்துடுறேன். பார்த்துடுறேன்ட்டாரு. உங்ககிட்ட மாடர்ன் ட்ரெஸ் எதுவும் இல்லையாம்மா? இருக்கு சார், ஸ்கர்ட்டு, மிடி, சுடிதார் எல்லாம் வச்சிருக்கேன். கொண்டாந்துடு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி காமிச்சிடலாம். காஸ்டியூமில் சொல்லி ஏற்பாடு செய்யலாம். ஆனால் உன் சைஸ் இருக்காது. ஸ்டில் ஆல்பம் இருந்தால் அதையும் கொண்டாந்துடு. சார், நீங்கள் எப்படியாவது டைரக்டர்கிட்ட எடுத்து சொல்லணும் சார். துடியா செய்யும் சார். 2 வாரத்துக்கு ஹார்லிக்ஸும் ஆப்பிளுமா சாப்பிட்டா இன்னும் மொழுன்னு ஆயிடும். பார்க்கலாம்ப்பா, ஏடு கொண்டல வாடு இருக்கான் பாரு திருப்பதியில், அவன் மனசு வைக்கணும். வச்சா டைரக்டர் வாயிலிருந்து ஓகேன்னு வரும். ஷேப்பாக தான் இருக்கு பொண்ணு, சான்ஸ் வாங்கிடலாம். 5 மணிக்கு வந்துடுங்க. 2 பேரும் வெளியே வந்து நடந்தோம். இப்போ என்ன செய்யலாம் என்றேன். அண்ணா நகர் போய் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 4 மணிக்கு புறப்பட்டா 5க்கு பாம்குரோ வந்துட முடியாது. அவ்வளோ தூரம் போகணுமே. அண்ணாமலைபுரம் எங்கே, அண்ணா நகர் எங்கே? இப்படி செய்யலாம். ஜமுனான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இங்கே அடையாறில் இருக்கா. உயரம், உடம்பு எல்லாம் ஒன்றை மாதிரியே இருக்கும். டிராமாவில் நடிக்குது. அப்பப்போ டிவிலையும் சினிமாலையும் வந்து போகும். கல்யாணம் ஆயிடுச்சு. புருஷன் துபாயில் என்னமோ புடுங்குறான். இவ தனியாக அரபு பணத்தில் ஃப்ளாட் வாங்கிட்டு மாருதி வச்சுக்கிட்டு அண்ணனா தம்பியா படத்தில் ஹீரோவா பண்ணினானே தேவப்பிரசாத், அவனோட சுற்றிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக சொல்லணும்னா நம்ம ஜமுனா அவனை சின்ன வீடாக வச்சிருக்கா. உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, ஒன்றும் முயற்சி பண்ணலையா? பண்ணாமல் விருந்தாளிக்கு என்ன மதிப்பு, வீட்டு மாப்பிள்ளைக்கு என்ன மதிப்புன்னு வித்தியாசம் தெரியாதவனா நான்? வா, ஆட்டோ பிடிக்கலாம், பக்கம்தான், வீட்டில் இருந்துட்டா யோகம்தான் என்றேன். ஆட்டோ பிடித்து சென்றபோது 3வது மாடி ஃப்ளாட்டில் கதவை விரிய திறந்து போட்டுவிட்டு சோஃபாவில் குப்புறப்படுத்து காலாட்டியபடி விரோதியே விலகிப்போ படித்து கொண்டிருந்தவள் சட்டென்று எழுந்து உடைகளை சரி செய்ய முயன்று, நீதானா, வா வா என்று நிதானமாக சரி செய்து கொண்டாள். லூசான நைட்டியில் இருந்தாள். பிரபாவதியை உற்று பார்த்தாள். உட்கார் அபி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன என்றாள். மேக்கப் போட்டு போட்டு முகத்தின் சுயநிறம் போய் ஒரு மழுப்பல் நிறம் வந்திருந்தது. வலிய கூந்தல் காடு. உன்னை விட்டுட்டு இன்னொருத்தியா பண்ணுவேன்? துண்டெடுத்து செல்லமாக அடித்தாள். ராஸ்கல், பேரு சொல்லு. பிரபாவதி, என் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்க. ஏன் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு இருக்கியா? பச்சையா பேசாத, வேரி ஆயிடும். நம்பாதேம்மா இவனை. ரஜினிகாந்த் படம் ஒப்புத்துக்கிறதுக்கு முன்னாடி என்னதான் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுவார்னு சொல்லியிருப்பானே புழுகன். வர்ற வழியில என்னை பத்தி கூட ரீல் சுத்தி இருப்பான். அது மனசை கலைக்க முடியாது. ஒரு உதவி வேணும் ஜமுனா. சொல்லுப்பா, என்ன? உங்களுக்கு என் பெட்ரூம் வேணுமா? வேற பேச்சே உனக்கு தெரியாதா? துபாயில இருந்து மச்சான் வரட்டும் சொல்றேன்.
ஜமுனா, பிரபாவதியை ஒரு டைரக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன். கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் வேணும். உன் சைஸ் இதுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். செலவு பண்ணி கொண்டாந்து தந்துடுறேன். வா என்னோட என்று படுக்கை அறைக்கு அழைத்து சென்றாள். பீரோவை சாவி போட்டு விரிய திறந்தாள். எது வேணுமோ எடுத்துக்கோ. 4 செட் நல்ல கலர்களாக எடுத்துக்கொண்டேன். அதற்கு மேட்சாக தோடுகள் வளையல்களும் எடுத்து எல்லாவற்றையும் ஒரு லெதர் பையில் போட்டு கையில் கொடுத்து சத்தம் குறைத்து, டாவடிச்சுக்கிட்டு இருக்கியா என்றாள். ஆமா, ஆனா பப்பு வேகாது, ரொம்ப விவரம் என்றேன். ஹாலில் புத்தகம் புரட்டி கொண்டிருந்த பிரபாவதியை எட்டி பார்த்து கொண்டு, லட்டு மாதிரி இருக்கா, சூப்பர் இடுப்பு, எனக்கே கட்டி பிடிச்சுக்கணும் மாதிரி இருக்கு. உனக்குன்னு மாட்டுது பாரு, டிவியில் நடிக்கிறாளான்னு கேளு, சேர்த்து விட்டுடுறேன். யாருக்கு வேணும் டிவி? இவளை ஸ்டார் ஆக்கிடுறதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். தன்னோட மதிப்பு தெரியாம ஜூனியர் ஆர்டிஸ்டா கார்டு வாங்கிக்கிட்டு வந்து மரத்தடியில் உட்காந்து கிடக்கா. என்ன கொஞ்சம் சதை போட்டுட்ட நீ என்றேன். அபிதாப் வீட்டு பக்கம் வரலையேன்னு ஏங்கி போய் குண்டாயிட்டேன் என்றாள். ஏங்கினா மெலிவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தபா வந்தேன், கீழே தேவபிரசாத்தோட கார் நின்றுக்கிட்டு இருந்துச்சு, போயிட்டேன். விட்டாச்சு அபிதாப், சண்டை. அவன் நினச்சா எனக்கு சினிமாவில் நல்ல நல்ல சான்ஸ் வாங்கி தர முடியும், அதை செய்ய மாட்டான். தாலி கட்டி வச்சிருக்கிற மாதிரி நினச்ச நேரம் வந்துருவார் மைனரு. தாலி கட்டி வச்ச மைனரே வருஷ கணக்கில் வர்றதில்லையா என்ற என் கன்னத்தை கிள்ளி, இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. அவள் வீட்டை விட்டு வெளியே வந்ததும், உங்ககிட்ட ஸ்டில் ஆல்பம் இருக்கா என்றேன். இணையாக பஸ் ஸ்டாப்புக்கு நடந்தோம். இல்லை, எடுக்கணும். இப்படி செய்யலாமா? நிறைய நேரம் இருக்கு. நேராக மாம்பழத்தில் என் ரூமுக்கு போயிடலாம். என்கிட்ட கேமரா இருக்கு. அதில் மாட்டின ஒரு ஃபிலிம் ரோலில் இன்னும் 10 படம் பாக்கி இருக்கு. ட்ரெஸ் மாற்றி மாற்றி எடுக்கலாம். உடனே நம்ம ஃப்ரெண்டு கடையில் பிரிண்ட் போட்டு சாயங்காலம் எடுத்துகிட்டு போய் டைரக்டர்கிட்ட காமிக்கலாம். ஃபோட்டோவில் நீ இன்னும் அசத்தலா விழுவ பிரபாவதி என்றேன். உனக்கு எதுக்கு சிரமம்? பிகாஸ் ஐ லவ் யூன்னு பொய் சொல்றியா? இதை பாரு, அப்படி ஏதாச்சும் அபிப்பிராயம் இருந்தா உடனே தொடச்சி தூர போட்டுடு. ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக கேட்குறேன். ஏன்? என்னை நிறைய பேர் காதலிச்சிட்டாங்க தவணை முறையில். பேத்தாத. உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத குணம் ஒன்று இருக்கு, அதை முதல்ல ஒழிச்சு கட்டணும். என்ன அது? சுய இரக்கம். சந்து கிடைச்சா புலம்பிடுற. எனது அறையின் அலங்கோலத்தை அவளை வைத்துக்கொண்டே சரிப்படுத்த முயன்றேன். முதல் காரியமாக 4 ஊதுபத்திகளை கொளுத்தி வைத்தேன். கொடியில் துணிகளை நகர்த்தி கட்டிலில் பொருள்களை நகர்த்தி உட்காரச் சொன்னேன். மர அலமாரியில் ஒட்டி வைத்திருந்த படத்தை பார்த்து, சிலுக்கு பிடிக்காத ஆம்பளே கிடையாது போலிருக்கு என்றாள். நிஜம் பிரபா, ஆர்ஜே யூனிட்ல ஒரு டிரைவர் இருக்கான். பல்லெல்லாம் கொட்டி போய் வயசு 63. சிலுக்கு கையிலையாவது முத்தம் கொடுத்துடணுமா சாகிறதுக்குள்ள. 3ஆம் பிறை பாத்தியா? பொன்மேனி உருகுதேன்னு உடம்பு பிராக்கெட் மாதிரி வளையும் பாரு, எல்லா மேனியும் உருகிடும். அப்புறம் ஜீவா படத்துல சூப்பர் எக்ஸ்பிளாய்டேஷன் லயனம். அப்புறம் அசோக்குமார் படம் சென்சாரில் தூக்கி போட சொன்னதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு கிரேஸ் உண்டு நமக்கு. வரம் வாங்கின உடம்பு என்றால் ரத்தின சுருக்கமாக. ஆனால் இப்போ உடஞ்சிட்டாங்க. அவசர போலீஸில் 10 மிளகா மாதிரி பார்த்து அட பாவமேன்னு நினச்சேன். நீ ஸ்விம் சூட் போட்டு நடிச்சிருக்கியா? நடிச்சதில்ல, ஆனால் பார்க்குறதுக்காகவே போட்டு காட்ட சொல்லியிருக்காங்க. போட்டு காட்டியிருக்கேன். தமிழ் பரவாயில்லப்பா, தெலுங்கு ஆசாமிங்க இருக்காங்களே. 2 பீஸா சிங்கிள் பீஸா? குடையாத, உனக்கு பார்க்கணுமா? அசிங்கமா பேசாத பிரபா என்று மர பீரோ திறந்து கேமரா எடுத்து பிளாஷ் பொருத்தினேன். கோடு கோடான ஜமுக்காலத்தை சுவர் ஆணிகளில் இழுத்து மாட்டி பின்னணியாக்கி அவளை நிற்க வைத்தேன். போஸ் கொடு என்றேன். கைகளை விதவிதமாக வைத்துக்கொண்டு அழகாக போஸ் கொடுத்தாள். மாடலிங் செஞ்சிருக்கியா நீ? இல்லை. நல்லா போஸ் தர்ற. சில பொம்பளைங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கேமரா லென்ஸ் கவரை எடுத்ததும் பேயரைஞ்சா மாதிரி ஆயிடும் மூஞ்சி. முதுகுல துப்பாக்கி வச்சு சிரிக்க சொன்ன மாதிரி முயற்சி செஞ்சு சிரிப்பாங்க. நீ இயல்பா சிரிக்கிற. ட்ரெஸ் மாத்திக்கோ, நான் வெளியில நிற்கிறேன். ஜமுனாவிடமிருந்து வாங்கி வந்த எல்லா உடைகளையும் மாற்றி மாற்றி போட்டு பிலிம் சுருள் முடியும் வரை எடுத்தேன். தாவணிக்கு மாறினாள். அறையை பூட்டிக்கொண்டு சென்று பனகல் பார்க் அருகில் எனக்கு தெரிந்த கலர் லேபில் பிலிம் சுருளை கழுவி பிரிண்ட் போட சொல்லிவிட்டு கீதாஞ்சலி ஹோட்டல் அழைத்து வந்து மீல்ஸ் ஆர்டர் செய்தேன். மெனு கார்டை புரட்டி பார்த்துவிட்டு திரும்பி திடுக்கிட்டேன். பிரபாவதி அழுது கொண்டிருந்தாள் சைலண்டாக. ஏய், என்னாச்சு? அவசரமாக துடைத்து கொண்டு ஒண்ணுமில்ல என்றாள். சாப்பாடு காரம்னு சொல்ல முடியாது பிரபா, இன்னும் சாப்பாடே வரல. சொல்லு, என்ன ஆச்சு? பள்ளிக்கூடத்தில் படித்தப்போ டீச்சர் ஒவ்வொருத்தியா பார்த்து நீ பெரியவளானதும் என்னவா வரணும்னு ஆசைப்படுறன்னு கேட்டாங்க. ஒருத்தி டாக்டர்னா, ஒருத்தி என்ஜினியர்னா, ஒருத்தி இந்திரா காந்தி மாதிரி வருவேன்னா. யாருமே சினிமா நடிகையா வருவேன்னு சொல்லலை. என்னை கேட்டப்போ உங்களை மாதிரியே கொண்ட போட்டு குடைப்பிடிச்சு டீச்சராக நடந்து வந்து பாடம் சொல்லி தரணும்னு சொன்னேன். இப்போவும் நான் சில சமயம் டீச்சர் தான் என்றாள். நான் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தேன். பிரபாவதி,
எனக்கு ஒன்று சரியா சொல்லிடு. திரிஞ்ச பால் சரியாகாது. அதை வச்சுக்கிட்டு ரசகுல்லா செய்ய முடியுமான்னு பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். உனக்கு ஒரு பெரிய சினிமா நடிகை ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அது அவசியத்தினால வந்த ஆசை. நான் பெரிய நடிகையாகி நிறைய காசு வந்தா சினிமா எடுக்க மாட்டேன், பள்ளிக்கூடம் கட்டுவேன். அதுல பிள்ளைங்களை அட்மிஷன் போடுறப்பவே பாதியிலேயே சினிமாவில் கூப்பிடுறாங்கன்னு ஓடிடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு சேர்ப்பேன். ஸ்கூலில் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தெரியுமா? +2 படிச்சிருக்கிறதா உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னது பொய். 8வது படித்தப்போ வயசுக்கு வந்துட்டேன். அதுக்காகவே காத்திருந்த அம்மா படிப்பை நிறுத்திட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அழைச்சிட்டு போனா. அன்னைக்கு தான் என் முதல் திரையுலக கட்டில் பிரவேசம். ஷூ, மெதுவா பேசு என்றேன். வந்த சாப்பாட்டை மௌனமாக சாப்பிட துவங்கினோம். அவளின் விரக்தி என்னையும் தொற்றிக் கொண்டிருந்தது லேசாக. அத்தியாயம் 6. 5 மணிக்கு சொன்ன நேரத்திற்கு கரெக்டாக பாம்குரோவ் 55 காட்டேஜ் வாசலில் நின்று கொண்டிருந்தோம். மணி சார் வரவில்லை என்றார்கள். சற்று ஒதுங்கி நின்று காத்திருந்தோம். 6:15க்கு மணி சார் ஸ்கூட்டரில் வந்தார். வந்துட்டீங்களா? இருங்க, நான் உள்ளார போய் மூடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன் என்று உள்ளே சென்று திரும்பி வந்தார். வாமா, நீ மட்டும் வா என்றார். இல்ல சார், நானும் வருவேன் என்றேன் அழுத்தமாக. சரி வா. உள்ளே சென்றோம். டைரக்டரும் 3 உதவி இயக்குநர்களும் உட்கார்ந்து விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவர் எதிரிலும் சாப்பிட்டு முடித்த பஜ்ஜி பிளேட்டுகள் இருந்தன. சிகரெட் புகை தலைக்கு மேல் மிதந்தது. வணக்கம் சார் என்று பிரபாவதி டைரக்டரை நோக்கி கைகூப்பி சொன்னதை அவர் கண்டுகொள்ளவில்லை. மேலிருந்து கீழ் பார்த்தார். திரும்பு என்றார். திரும்பி நின்றாள். சைடுல நில்லு. நின்றாள். சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டு ஸ்டில்ஸ் எதுவும் இருக்கா என்றார். இதோ என்று கவரை நீட்டினேன். மாடர்ன் ட்ரெஸ் போட சொல்லட்டுமா என்றார் மணி சார். என்று ஸ்டில்களை பார்த்தார். பிரபாவதி உடைகள் கொண்ட பையை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்குள் நுழைந்தாள். டைரக்டர் பார்த்தபடி, யார் எடுத்தது? நான் தான் சார். உனக்கு என்ன வேணும் இந்த பெண்? ஒன்று வேணாம் சார், ஃப்ரெண்டு. கொஞ்சம் ஒடிசலா இருக்கே. ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள தேத்திடலாம் சார். ஸ்டில்களில் ஒன்றை மட்டும் உருவிக்கொண்டு, இது மட்டும் என்கிட்ட இருக்கட்டும், பின்பக்கம் பேரு விலாசம் எழுதி கொடுத்துடு. நான் ஒரு வினாடி யோசித்து கேர் ஆஃப் என்று போட்டு என்னுடைய விலாசம் எழுதி கொடுத்தேன். பாத்ரூமில் இருந்து சுடிதார் உடையில் வெளிவந்தாள் பிரபாவதி. பார்த்தார். டயலாக் பேசுவியாமா? பேசுவேன் சார். ஏதாச்சும் பேசிக்காட்டு. எதை பேசுறது சார்? உனக்கு பிடிச்ச சீன் சினிமாவில் எதுவோ அதை பேசேன். அவள் ஒரு தொடர்கதையில் சுஜாதா பேசிய சபாஷ், பணப்பசிய தீக்க ஒரு தங்கச்சி, வயத்து பசிக்கு ஒரு அம்மா, உடம்பு பசிக்கு ஒரு பொண்டாட்டி, தூ என்ற வசனத்தை நல்ல முகபாவத்தோடு பிரபாவதி பேசிய போது எனக்கு சிலிர்த்தது. ஆனால் டைரக்டருக்கு சிலிர்க்கவில்லை. அது வேணா, நான் ஒரு டயலாக் சொல்லித்தரேன், அதை பேசி நடிச்சு காமிக்கணும் என்ன என்று எழுந்து கொண்ட டைரக்டர் சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் புதைத்துவிட்டு ரூம் வாசலில் வந்து நிக்கிற. உள்ள உன்னை காதலிச்ச காதலன் பெட்டியோட எங்கேயோ புறப்பட்டுட்டு இருக்கான். அதாவது உன்னை ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டே போக போறான். அப்போ நீ கிட்ட வந்து சொல்லணும். ஓட போறியா மதன்? எதுக்குப்பா மீச? அதை முதல்ல எடுத்துட வேண்டியதுதானே. இப்ப என்ன, நான் விக்கி விக்கி அழுதுட்டு மூட்டைப்பூச்சி மருந்து சாப்பிட்டுட்டு மேலே போயிடணுமா? மாட்டேன். நான் வேற ரகம் மதன். வயத்துல நீ கொடுத்துருக்கியே காதல் பரிசு, அதை நிச்சயமா பெத்துக்குவேன். அவமான சின்னம்தான். ஆனா தப்புக்கு தண்டனை. உன் கையால எனக்கு தாலி கட்ட வைப்பேன்னு சபதம் எல்லாம் நான் சொல்றதா இல்ல மதன். புறப்படு. உனக்கு ரயிலுக்கு நேரமாயிட போகுது. போற ஊர்ல என்ன மாதிரி இன்னொரு ஏமாளி கிடைப்பாளான்னு தேடாம நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கப்பா. எனக்கு சிரிப்பாக இருந்தது. வசனம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீளம், மாறுபட்ட உணர்ச்சிகளை கொட்ட வேண்டும். கோபம், விரக்தி எல்லாம் கலந்து கட்டி வர வேண்டும். பிரபாவதி தாங்குவாளா? ஊசி முனை மேல் எலுமிச்சை பழமோ? என்னம்மா பேசுறியா? டயலாக் எழுதி தரவா? வேணா சார், நீங்க சொல்ல சொல்லவே மனசுல பதிஞ்சிருச்சு என்ற பிரபாவதி அறையின் வாசலுக்கு சென்று திரும்பினாள். சட்டென்று அவள் முகத்தில் அந்த ஏமாற்றம் வந்து சூழ்ந்தது. சின்ன தடுமாற்றத்தில் உள்ளே நடந்து வந்து நின்று எதிரே இல்லாத ஒரு காதலனை உருவகப்படுத்தி கொண்டு, ஓடப்போறியா மதன் என்று துவங்கி அற்புதமான டைமிங்குடன், குரலில் ஏற்ற இறக்கங்களுடன், பாஸ் கொடுக்க வேண்டிய இடத்தில் பாஸ் கொடுத்து, குரலில் சோகம் கொடுக்க வேண்டிய இடத்தில் சோகம் கொடுத்து அவள் பேசி முடித்து கிளிசரின் இல்லாமலேயே வழிந்த கண்ணீரை அவள் துடைத்து கொண்டதும் வெரி குட் என்றார் டைரக்டர். நல்லா வருதுமா உனக்கு? எனக்கு பரவசம் நெஞ்சில் முட்டியது. 4 நாள் கழிச்சு சொல்லி அனுப்புறேன். ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்து பார்த்துடுறேன். ஷூட்டிங் ஆரம்பிக்க இன்னும் 1 மாசம் இருக்கு. அதுக்குள்ள உடம்ப இன்னும் கொஞ்சம் தேத்திக்கணுமா நீ? பகல்ல தூங்கு, கண்ணம் குண்டாகும். ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடு. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று நெகிழ்ந்தாள். ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உறுதியா சொல்ல முடியும். அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் சார் என்றேன். வெளியே வந்ததும் மணி சார் எங்களை தனியாக அழைத்து சென்று நிறுத்தி
அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு, கண்ணிலேயே தெரியுது. நீ அசத்திட்டம்மா, ஸ்கிரீன் டெஸ்ட்னு சும்மா ஒரு கண் துடைப்புக்கு தான் சொல்றாரு. நாளைக்கே அதையெல்லாம் வேணாம், அக்ரிமெண்ட் போட்டுடுங்கன்னு சொல்லிடுவார் பாரு. அவசரப்பட்டு வேற எதுலயும் ஒப்புத்துக்காத, வேற யாருக்கும் ஸ்டில் கொடுக்காத என்றார். பஸ் பிடித்து அண்ணா நகர் சென்று தேன்மொழி வீட்டில் அவளை அழைத்து கொண்டு பிரபாவதியின் வீட்டுக்கு போகும் வழியில் கதை வசனம் சொல்லி மூவருமாக சென்றதும் அமிர்தலட்சுமி இவ்வளவு நேரமாச்சேன்னு பக்கு பக்குன்னு இருந்துச்சு என்றாள். பிரபாவதி தெலுங்கில் விவரங்களை சொன்னதும் என்னை தேவபுருஷனை பார்ப்பது போல மரியாதையுடன் பார்த்தாள். இந்த ரிசல்ட் தெரியற வரைக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேலைக்கு அனுப்ப வேணாம், கொஞ்சம் உடம்ப தேத்தட்டும், வேற எங்கேயும் அனுப்ப வேணாம், வீட்டுல நல்லா தூங்கி தூங்கி சதை போடட்டும் என்றேன். எங்கேயும் என்றதில் நான் கொடுத்த அழுத்தத்தை புரிந்து கொண்ட அமிர்தலட்சுமி எல்லாம் இல்லாத கொடுமைதான் பாபு என்றாள். பாபு இல்ல, அபிதாப் என்றேன். தெலுங்குல மரியாதைக்கோசரம் பாபுன்ட்டா சப்பறது. நான் எனது எல்லா பாக்கெட்டுகளிலும் பிராய்ந்து 300 ரூபாய் அமிர்தலட்சுமி கையில் திணித்து, பழம் வாங்கி கொடுங்க, ஒரு பிரியத்துல கொடுக்குறேன், பிரபாவதி முன்னேறணும், அதுக்கு தான், கடனா வேணாலும் வச்சுக்கோங்க என்று விட்டு புறப்பட்டு என் அறைக்கு வந்து படுத்தேன். ராத்திரி கனவில் பிரபாவதி கொண்டை போட்டு கண்ணாடி போட்டு கையில் குடையும் பாட புத்தகமுமாக நடந்து வர, டிராலியில் கேமரா லெஃப்ட் ரைட் நகர அவள் கேமரா பார்த்து நான் பத்தினி இல்லை என்று சிரித்தாள். அத்தியாயம் 7. வாகினி ஸ்டூடியோவில் 4 தினங்கள் கழித்து ஸ்கிரீன் டெஸ்ட் நடந்தது. பிரபாவதிக்கு நான் தான் அழைத்து போயிருந்தேன். துணையாக அவள் அம்மாவும் வந்திருந்தாள். குறிப்பிட்ட தங்கை வேடத்திற்கு மட்டும் 8 பேர் ஸ்கிரீன் ஷாட்டுக்கு வந்திருந்தார்கள். கேமராவில் நிற்கச் சொல்லி, நடக்கச் சொல்லி, சிரிக்கச் சொல்லி, சைடில் திரும்பச் சொல்லி, ஓடி வரச் சொல்லி, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போக்குவரத்து செலவுக்கு காசு கொடுத்து அனுப்பினார்கள். அடுத்த வாரத்தில் விஜிபி பீச்சில் ஷூட்டிங்கில் இருந்த என்னை தேடி புரொடக்ஷன் மேனேஜர் கார் போட்டு கொண்டு வந்து விட்டார். அந்த பொண்ணு பிரபாவதிக்கு சான்ஸ் அடிச்சிடுச்சுப்பா, டைரக்டர் ஓகே பண்ணிட்டாரு, வந்து கான்ட்ராக்ட் போட்டுடு. நான் யூனிட்டில் டிரைவிங் தெரிந்த ஒரு லைட் பாயிடம் பொறுப்பு ஒப்படைத்து வேன் சாவி கொடுத்து விட்டு அவரோடு காரில் அண்ணா நகர் வந்தேன். அமிர்தலட்சுமியும் பிரபாவதியும் அச்சடித்து கோடிட்ட இடங்கள் நிரப்பப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்கள். அட்வான்ஸ் 3000க்கு செக் வாங்கி கொண்டார்கள். மேனேஜர், இந்த படம் உனக்கு அறிமுகம், அதனால இது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வேற படம் ஒப்புத்துக்க கூடாதுமா. அப்புறம் ஷூட்டிங் சமாச்சாரத்தை எல்லாம் பேட்டி கொடுக்குறேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. எதா இருந்தாலும் டைரக்டரை கேட்டுட்டு தான் செய்யணும். வெளியூர் ஷூட்டிங்னா யார் யார் வருவாங்க? உனக்கும் உன்னோட ஒரு ஆளுக்கும் ஆக 2 டிக்கெட் தான் போடுவோம். கம்பெனி காஸ்டியூம்ஸை கம்பெனிலேயே கலட்டி கொடுத்துட்டு வந்துடணும். நேரத்துக்கு கரெக்டாக வண்டி வரும், லேட் பண்ணாமல் வந்துடணும். புதுசுன்றதால இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு என்றார். எல்லாவற்றிற்கும் பெருமாள் கோயில் மாடு மாதிரி தலையாட்டினார்கள். பிரபாவதி என்னை தனியாக அழைத்து, நாளைக்கு சாயங்காலம் நீ ஃப்ரீயா? ஏன் சொல்லு, உனக்காக எப்பவும் ஃப்ரீ தான். அப்படின்னா வள்ளுவர் கோட்டம் வந்து எனக்காக நெல்லு, 6 மணிக்கு முக்கியமாக பேசணும் என்றாள். சரி, அம்மாவுக்கு தெரிய வேணாம். நானும் புரொடக்ஷன் மேனேஜரும் விடை பெற்ற போது அமிர்தலட்சுமி என் கையை பிடித்து, தம்பி, இந்த உதவியை மறக்கவே முடியாது என்றாள். அவ்வளவுதானா? முடிஞ்சு போச்சா? இன்னும் எவ்வளவு உதவி இருக்கு? பத்திரிகை நிருபர்கள் அத்தனை பேரும் என் தோஸ்து. அவங்கள பயன்படுத்திக்கிட்டு பிரபாவதிக்கு பப்ளிசிட்டி வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். அவ்வளவு சீக்கிரம் என்ன கலட்டி விட்டுடாதீங்க அக்கா, நான் கலண்டுக்க மாட்டேன். கோபுரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிற வரைக்கும். என்ன பிரபா, என்ன மைதிலி சர்மான்னு கேளு அபிதாப். அக்ரிமெண்ட்ல அந்த பேர் தான் போட்டு அப்படித்தான் கையெழுத்து போட்டிருக்கேன். 6 எழுத்து என்றார் மேனேஜர். எங்கேயோ போக போறேம்மா. ரஜினிகாந்த் 6 எழுத்து, கமலஹாசன் 6 எழுத்து, விஜயகாந்த் 6 எழுத்து, பானுப்பிரியா 6 எழுத்து, விஜயசாந்தி 6 எழுத்து என்று அடுக்கிக் கொண்டே செல்ல, ராஜசூரியன் கூட 6 எழுத்து என்றாள். பிரபா, மைதிலி சர்மா அது யாரு? நாளைய சூப்பர் ஸ்டார் இவர்தான். என்னை காட்டினாள். எனக்கு தெரிஞ்சு இவர் முயற்சி பண்ணாத கம்பெனி இனிமே ஆரம்பிக்கிற கம்பெனி தாம்மா. நேரம் வரணும். பொம்பளைங்க கொஞ்சம் சுலபமா நுழைஞ்சிடலாம், ஆம்பளைங்கன்னா கஷ்டம். அதுவும் ஹீரோ ஆகிறது கஷ்டம். நல்ல முகவெட்டு இருக்கு, பாடி இருக்கு, அதிர்ஷ்டம்தான் இல்லை என்றார் என்னை நன்றாக தெரிந்த புரொடக்ஷன் மேனேஜர். வரும் சார், அவர் நல்ல மனசுக்கு வரும் என்றாள் மைதிலி. மறுநாள் மாலை 6 மணிக்கு மழை அடித்து ஊற்றி கொண்டிருக்க நான் பஸ்ஸை விட்டிறங்கி ஓடிப்போய் ஒரு கூரைக்கு கீழே ஒதுங்கும் முன் முழுக்க நனைந்து போனேன். காற்றோடு சேர்த்து மழை விளாசியது. வள்ளுவர் கோட்டம் வாசலுக்கு முழுக்கதான் நனைந்து விட்டோமே என்று ரோட்டை கிராஸ் செய்து வந்து நின்று தலையை உதறினேன். இந்த மழையில் மைதிலி வருவாளா? எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் வரச் சொன்னால்? என்ன முக்கிய விஷயம்? ஐ லவ் யூ என்று அபத்தமாக சொல்ல மாட்டாள் என்பது மட்டும் நிச்சயம் என்றாலும் ஒரு குறுகுறுப்பு. 10 நிமிடங்களில் ஒரு ஆட்டோவில் வந்து இறங்காமல் என்னை தேடி கண்டுபிடித்து கையசைத்து அழைத்தாள். ஓடினேன். ஏறிக்கோ. ஏறிக்கொண்டேன். மழை திடீர்னு வந்துருச்சுல்ல, கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்காந்து பேசணும். எங்கே போகலாம்? நீயே சொல்லு.
பக்கத்துல நாகாஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு, போப்பா அங்கேயே என்றாள் ஆட்டோ டிரைவரிடம். மடியில் பாலித்தீன் ஜவுளி கவர் வைத்திருந்தாள். சற்று மெனக்கெட்டு தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தாள். கைப்பையில் இருந்து சின்ன டவல் எடுத்து கொடுத்து தொடச்சுக்கோ என்றாள். நாகாஸ் உள்ளே மழை காரணமாக அதிக கூட்டமில்லை. கார்னர் மேஜை தேர்வு செய்து சென்று எதிரெதிரே அமர்ந்தோம். வந்த சர்வரிடம் எந்த ஐட்டம் தயார் செய்ய ரொம்ப லேட் ஆகுமோ அதுல 2 என்று சொல்லி விளக்கினாள். என்னை பார்த்தாள். என் உடையின் ஈரம் உடலில் பட்டு மெலிதாக நடுங்கிக் கொண்டிருந்தேன். எதுக்கு வர சொன்ன மைதிலி? அப்படியே கூப்பிடட்டுமா? கூப்பிடு, பிடிச்சிருக்கு. நானும் உன்னை ராஜ்னு கூப்பிட போறேன். சரி சொல்லு. இந்தா. அந்த கவரை மேஜை மேல் வைத்து என் பக்கம் நகர்த்தினாள். என்ன இது? ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு ரெடிமேட் சட்டையும். யாருக்கு? உனக்கு தான். எதுக்கு? நான் ஏதாவது படத்துல உருப்படியா புக் ஆகி அட்வான்ஸ் வாங்கி உனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். காலையில் பேங்க்ல செக் மாத்தினேன், வாங்கிட்டேன். பிடிச்சிருக்கான்னு பாரு. நான் மௌனமாக இருந்தேன். என்னாச்சு? நான் செஞ்ச உதவிக்கு கூலியா? சேச்சா, ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிற ராஜ்? உனக்கு என் மேல என்ன அக்கறை? ஏதோ ஒரு வகைப்படுத்த முடியாத பிரியம், அதானே? அந்த மாதிரி எனக்கு உன் மேல பிரியம் வரக்கூடாதா? நீ பிரியமா செய்யற உதவிகளை நான் சத்தம் போடாம ஏத்துக்கணும். நான் பிரியமா தர்றத நீ வாங்கிக்க மாட்டியா? வாங்கிக்கிறேன் என்று எடுத்து பார்த்தேன். விளக்கம் திருப்திகரமா இருந்ததால வாங்கிக்கிறேன். அவள் தேர்வு சிறப்பாகவே இருந்தது. அப்புறம் ஒரு உதவி செய்யணும். நீ சொல்லு மைதிலி. பத்ரி இருக்கானே, உன் தாய்மாமன் தானே? ஆமா, அவன் நேத்து வந்தான். ஒரு மலையாள படத்துல ஹீரோயினுக்கு நான் டூப் போட்டு நடிக்கணுமா. 5000 ரேட் பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டானா. டூப் தானே, மூஞ்சி தெரியாதே. அப்புறம் என்ன, நடியே? இல்ல ராஜ், இது வேற மாதிரி டூப் கேரக்டர். அந்த ஹீரோயின் ஒரு மெலிசான துண்டு கட்டி குளிக்கிற மாதிரி, பெட்ரூம்ல புருஷனோட கொஞ்சற மாதிரி சீன். தலை மட்டும் அந்த அம்மாவுது, உடம்பு என்னது. முதுகு பக்கம் எல்லாம் என்ன வச்சு ஷூட் பண்ணிக்கிறாங்களாம். நான் செருப்ப தூக்காத குறையா சத்தம் போட்டேன். கோபமா போயிட்டான். உன் மாமனை நான் பார்க்கணுமே. பாட்டியை காமி. 2 தட்டு தட்டி வைக்கணுமா? சொல்லு, செஞ்சிடலாம். எல்லாத்துக்கும் ஒரு படம் வச்சிருக்கேனா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சும்மா மிரட்டி வச்சா போதும். ஆம்பளை தொண்டை இல்லாத வீடுன்னு அவன் ரொம்ப உரிமை எடுத்துக்கிறான். சொந்த தம்பிங்கிறதாலையும் அப்பப்போ நிறைய பணம் கொடுக்கறதாலையும் அம்மா அதிகமாக கண்டிக்கிறதில்ல. அவன் அட்ரஸ் சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்றேன். உள்ளே ஆத்திரம் சுழல. அவள் சொல்ல சொல்ல நாப்கின் காகிதம் உருவி எழுதி கொண்டேன். அத்தியாயம் 8. மறுநாள் மாலை 6 மணிக்கு பேக்கப் ஆனதும் யூனிட் வேனை கொண்டு சென்று நிறுத்திவிட்டு என் அறைக்கு வந்து முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு பத்ரியை அவனது வடபழனி விலாசத்தில் சந்திக்க புறப்பட்டேன். எதற்கும் இருக்கட்டும் என்று என் பேண்ட் அடுக்கின் அடியில் வைத்திருந்த குற்றாலத்தில் வாங்கின லெதர் உரை போட்ட பிச்சுவா கத்தியை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டேன். பஸ் பிடித்தேன். பத்ரிநாத்தின் விலாசம் கண்டுபிடிப்பதில் சிரமம் இருந்தது. முக்கிய சாலையை விட்டு விலகி சந்து சந்தாக வளைந்து திரும்பி போய் சேர்ந்தபோது கால்கள் வலித்தன. வீட்டின் வாசலில் பெட்ரோமாக்ஸ் மாட்டின வாடகை சைக்கிள் கம்பெனி இருந்தது. அந்த வெளிச்சத்தில் தரையில் ஜமுக்காலம் விரித்து 3 பேர் சீட்டு விளையாடி கொண்டிருக்க, பத்ரிங்கிறவர் வீடு இதானே? நான் தான் பத்ரி, என்ன வேணும் என்றவன் ஊதா கலரில் கையில்லாத பனியன் அணிந்து லுங்கி கட்டி திடகாத்திரமாக இருந்தான். இவன் தானா? நீங்க தானா? என் பேரு அபிதாப். பிரபாவதி பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றேன். ஓ, நீதான் அந்த ஆளா? உன்னை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்யா. வா, இப்படி உட்காரு. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். சும்மா சொல்லு, என்ன பேசணும்? மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். உங்க கூட தனியா பேசினா நல்லது. பத்ரி உதட்டோரத்தில் நிறுத்தி வைத்திருந்த பீடியை பற்ற வைத்து கொண்டு, நிறுத்த வேணாம், நீங்க கலக்கி போடுங்கடா என்று என்னை முறைப்பாக பார்த்தான். இங்கேயே சொல்றதானா சொல்லு, இல்லன்னா போய்கிட்டே இரு. 75 ரூபா விட்டுருக்கேன், பிடிச்சாகணும். அப்படியா? சரி, இங்கேயே சொல்றேன். பிரபாவதி உனக்கு அக்கா மகளா இருக்கலாம். ஆனா இன்னொரு தடவை அந்த வீட்டு படிய மிதிச்ச நடக்க கால் இருக்காது என்றேன். வரட்டுமா? என்னது என்று எழுந்து கொண்டான் சூடாக. நில்டா. நின்னுட்டேன். என்ன? நீ யாரா எங்க அக்கா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல? உங்க அக்காவுக்கு இன்னொரு தம்பி. சொன்ன வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்டாகணும். இல்லைன்னா இங்கிருந்து உன்னை யாராச்சும் கூடையில கைகால பொறுக்கி அள்ளி போட்டுக்கிட்டு தான் எடுத்துட்டு போகணும். அதையும் பாப்போமே. வந்து மேல கை வச்சு பாரு. என்னடா அது, நம்ம இடத்துக்கு வந்து நம்மளைய உதார் காட்டுற? பெரிய பிஸ்தாவா நீ என்று என்னை அறைய வந்த அவன் கையை பாதி வழியில் தடுத்து பிடித்து, பிஸ்தா இல்ல வெண்ணிலா என்று அப்படியே முறுக்கி முதுகில் வளைக்க வலி தாங்காமல் கத்தினான். பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்களே, கம்மநாட்டிங்களா? வாங்கடா. ஆளுக்கு ஒரு கம்பை உருவி கொண்டு வர எனக்கு கவசமாக பத்ரியை முறுக்கின கையோடு முன்னால் நிறுத்தி நகர 1-2 அடிகள் அவன் மேல்தான் விழுந்தன. கத்தினான். அவனை அப்படியே குப்புற தள்ளி நடுமுதுகில் வலது முழங்காலை வைத்து அழுத்தி கொண்டு பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கத்தியை எடுத்துக்கொண்டேன். பட்டன் அழுத்த சரக் என்று விரிந்து பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் பளபளத்தது. ஓங்கின கட்டைகளுடன் வந்த 2 நண்பர்களும்
கத்தியை பார்த்ததும் அரண்டு போய் நின்றார்கள். சலூனில் தவிர வெளியில் சந்தித்ததே இல்லை போலிருக்கிறது. டேய் கத்திடா பத்ரி, உன் விவகாரத்தை நீயே பார்த்துக்கப்பா என்று விட்டு 2 தொடை நடுங்கிகளும் ஓடி போய்விட நான் முழங்காலை விலக்கி, எந்திரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு தைரியசாலிங்க பாரு என்றேன். பத்ரி எழுந்து மண் தட்டி கொண்டு என்னை முறைத்தான். புராண புருஷனாக அவன் இருந்தால் அந்த பார்வைக்கு நான் பஸ்பமாகி இருப்பேன். நான் கத்தியை மடக்கி பேண்ட் பாக்கெட்டுக்குள் மறுபடி வைத்துக்கொண்டு, உன்னை அடிக்கணும்னு நான் வரல, 3 பேரா தாக்க வந்ததால தான் கத்தியை எடுக்க வேண்டியதா போச்சு. நான் உன் கூட முறையா அமைதியா பேசத்தான் வந்தேன், முறைக்காம உட்காரு பத்ரி என்றேன். அவன் பெஞ்சில் அமர்ந்து ஒரு முறை தன் கையை உதறிக்கொண்டு, உனக்கு என்ன வேணும் என்றான். பிரபாவதிக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு, அதுக்காக நான் மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கேன். அவளை இனிமே நீ பயன்படுத்தக்கூடாது. பச்சையா சொல்லட்டுமா, அவளை இனிமே கூட்டி கொடுக்கறத விட்டுடு. அவளுக்கு அது பிடிக்கல, இனிமே அவசியமும் இல்ல. டேய் கத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறியா? இல்லையே, எடுத்து உள்ள வச்சுட்டேனே. முதல்ல சாத்வீகம், அப்புறம்தான் வன்முறை. நீ தான் அவசரப்பட்டுட்ட. நீ யாரா இதெல்லாம் எனக்கு உத்தரவு போட? பிரபாவதிக்கு தாலி கட்டினவன் மாதிரி இல்ல பேசுற. நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, எனக்கு கவலை இல்ல. ஒரு மலையாள படத்துல ஆபாசமா டூப் ரோல் நடிக்க சொன்னியாமே, ஆமா, என்ன தப்பு? பத்தினியாவ? ஆமா, பத்தினித்தனம் உடம்புல கிடையாது, மனசுல தான். மனசால அவ பத்தினி தான். நீ தான் இப்படி கண்டதும் பேசி அவ மனசை கெடுத்துக்கிட்டு இருக்கியா? இத பாரு, இன்னைக்கு அவளுக்கு தங்கச்சி ரோல்ல நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கலாம், நாளைக்கு பெரிய ஹீரோயினா வரலாம். ஆனா அவளோட ராத்திரி சர்வீஸ் எனக்கு தெரியும், புதுசு ஒண்ணும் இல்ல. அக்காவுக்கு குடும்பம் நடத்த பணம் தேவைப்படுது, அதனால சேட்டுங்க பணக்கார பசங்களுக்காக அவளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். எனக்கு கமிஷன் கிடைக்குது. நீ என் பொழப்புல மண்ணை போட்ட நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன் என்றான் பத்ரி. அவ இனிமே கண்ட இடத்துக்கு வரமாட்டா, வந்தா அழைச்சிட்டு போ, வற்புறுத்துற வேலை வேணாம். ஆபாச படத்துல நடிக்க கூப்பிட்டு அவளை அவமானப்படுத்தாத. நல்ல விதமா படிச்சு படிச்சு சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். வாங்கினதுல இருந்து இந்த கத்திக்கு வேலை இல்ல, நீ கொடுத்துடாத, இது விளையாட்டில்ல என்றேன். திரும்பி பார்க்காமல் வேகமாக நடந்தேன். அத்தியாயம் 9. அப்புறம் மைதிலி சர்மாவின் ஸ்டில்களை நிறைய பிரதி எடுத்து எனக்கு தெரிந்த அத்தனை பத்திரிகையாளர்களையும் சந்தித்து கொடுத்தேன். வளர வேண்டிய பொண்ணு, நல்ல விதமா எழுதுங்க, பப்ளிசிட்டி தானே இன்னைக்கு சினிமாவில் ஃபெர்டிலைசர் என்றேன். திரைக்கு புதுசு என்று சினிமா எக்ஸ்பிரஸில் முதல் தடவையாக மைதிலி சர்மாவின் போட்டோ போட்டு எழுதியிருந்தார்கள். புத்தகம் 4 காப்பி வாங்கி சென்று அவளிடம் காட்டிய போது கண் கலங்கினாள். பொம்மை ரிப்போர்ட்டரை அவள் வீட்டுக்கு அழைத்து சென்று பேட்டி எடுக்க சொன்னேன். நடிக்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பள்ளிக்கூட நாட்கள்ல இருந்தே உண்டு, அப்பவே நிறைய நாடகத்துல நடிச்சு பிரைஸ் வாங்கியிருக்கேன். முதல் பொய். என்ன படிச்சிருக்கீங்க? +2 கரஸ்பாண்டன்ஸ்ல BA லிட்ரேச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு சினிமா சான்ஸ் வந்துருச்சு, எப்படியும் படிப்பை முடிக்கணும்னு இருக்கேன். இரண்டாம் பொய். இந்த கனவு சுமைகள் படத்துல உங்க ரோல் என்ன? விஜய் சாருக்கு தங்கையா நடிக்கிறேன். முதல் உண்மை. இந்த சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ராஜ் தான் ரொம்ப மெனக்கெட்டு மணி சார்கிட்ட அழைச்சிட்டு போனாரு, அவர் டைரக்டர் கேசவன் கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. இரண்டாவது உண்மை. காப்பி குடித்துவிட்டு ஸ்டில்ஸ் வாங்கி சென்ற நிருபர் கனவு சுமைகள் படத்தில் விஜயகாந்திற்கு தங்கையாக புதுமுகம் மைதிலி சர்மா அறிமுகமாகிறார் என்று 2 வரி ஒரு மூலையில் எழுதி படம் போட்டிருந்தார். படத்தின் படப்பிடிப்பு கோபிசெட்டிப்பாளையத்தில் துவங்கியது. மைதிலி சர்மாவின் துணைக்கு அம்மா வந்திருந்தாள். நான் என் சொந்த செலவில் வந்து துவக்க நாள் மட்டும் இருந்துவிட்டு, ஆல் தி பெஸ்ட் மைதிலி, இது உனக்கு ஒரு பிரேக் தர வேண்டிய படம்ங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நடி என்று வாழ்த்திவிட்டு ஊர் திரும்பினேன். ஒரே ஷெட்யூலில் 40 நாட்களில் படப்பிடிப்பு முடிப்பதாக திட்டமிட்டு சென்றிருந்தார்கள். 1 வாரம் கழித்து எனக்கு கடிதம் எழுதியிருந்தாள். ராஜ் 2 தினங்கள் சற்று மிரட்சியாக இருந்தது. கேமராவை பார்க்கக்கூடாத பொழுதுகளிலும் பார்த்து திட்டு வாங்கினேன். இப்போது பழகிவிட்டது. எல்லோரும் மிக இனிமையாக பழகுகிறார்கள். டைரக்டர் கேசவனுக்கு இது 2வது படமாம். ஆனால் மிக தேர்ச்சி பெற்றவர் போல் இயக்குகிறார். எனக்கு மிக அன்போடு பொறுமையாக சொல்லித் தருகிறார். நீ நலமா? பதில் எழுதவும். இப்படிக்கு மைதிலி சர்மா. நான் உடனே இன்லாண்ட் கடிதம் வாங்கி கொண்டு வந்து உட்கார்ந்து எழுத துவங்கினேன். அன்பான மைதிலிக்கு. அப்புறம் வார்த்தையே ஓடவில்லை. 4 விதமாக எழுதி எழுதி கிழித்து போட்டுவிட்டு இறுதியாக, மைதிலி, நீ ஷூட்டிங் முடித்து வா, உன்னுடன் மனம் விட்டு பேச வேண்டும் என்று மட்டும் எழுதி போட்டேன். கம்பெனிக்கு சென்ற போது யூனிட்டை ஊட்டிக்கு போக சொன்னார்கள். 30 நாள் ஷெட்யூல். ஊட்டி எனக்கு பிடித்த லொகேஷன். மைதிலிக்கும் ஊட்டியிலேயே லொகேஷன் அமைந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். என்னிடம் இருந்த 6 சட்டை பேண்ட்டுகளையும் துவைத்து அயன் செய்து ரூமின் ஜன்னல்கள் எல்லாம் மூடி பூட்டி கீழ் வீட்டில் வர 1 மாசமாகும் என்று விபரம் சொல்லிவிட்டு ஊட்டி புறப்பட்டேன். ஊட்டி வந்தபோது கடுமையான குளிர். பாலு மகேந்திரா படம், அர்ச்சனா பானுசந்தர் காம்பினேஷன். ஊட்டியின் ஒரு இண்டு இடுக்கும் விட்டு வைக்காத சகல லொகேஷன்களும்
தெரிந்த டைரக்டர் யூனிட்டை சக்கையாக பயன்படுத்தினார். ஊட்டியில் காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங் வைப்பார். அதுவும் எங்கே? தொட்டபெட்டா போகும் வழியில் ஒரு சரேல் பள்ளத்தாக்கில். 3 மணிக்கே புரொடக்ஷனில் காப்பி கொடுத்து எழுப்பிவிடுவார்கள். அந்த நேரத்தில் ஊட்டி குளிருக்கும் அதற்கும் காலை கடன் எல்லாம் சிரமப்படும். முந்திக் கொள்கிறவர்களுக்கு வெந்நீர் கிடைக்கும். 4 மணிக்கெல்லாம் நெற்றியில் விபூதி பூசி, குளித்திருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி வேனில் இருப்பேன் நான். லொகேஷனுக்கு எடுத்துச் சென்று ஒரு பக்கமாக நிறுத்திவிட்டு ஓய்வு எடுப்பதெல்லாம் நடக்காது. பாடலின் ஒற்றை வரியை மட்டும் எடுத்துவிட்டு அடுத்த வரிக்கு இங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் உள்பக்கமா போனா யூக்கலிப்டஸ் மரத்துக்கு நடுவுல சூரியன் புகுந்து வரும் என்பார். வேன் காடு மேடுகளில் புகுந்து செல்ல வேண்டும். எப்படா பேக்கப் ஆகும் என்று இருக்கும். மாலை 6க்கு மேல் ஊட்டியிலேயே பிடித்திருந்த பங்களாவின் இன்டீரியரில் ஷூட்டிங். அப்போதுதான் எனக்கு ஓய்வு. ஓய்வு என்றாலும் மனம் எதிலும் ஒட்டாது. கால்களை நீட்டி கண்கள் மேல் துண்டு போட்டுக்கொண்டு தூங்கதான் சொல்லும் உடம்பு. வேனிலேயே படுத்து விடுவேன். 1 மாதம் புயல் வேகத்தில் முடிந்து ஷூட்டிங் முடிவடைந்து நாளைக்கு எல்லோரும் புறப்படுகிறோம் என்கிற சமயத்தில் எங்கள் கம்பெனியில் இருந்து போன் வந்தது. நான் தான் பேசினேன். அபிதாப், நீயும் நம்ம யூனிட்டும் புறப்பட வேணாம், அங்கேயே இருங்க. ஏன் சார்? வேற கம்பெனிக்கு பேசியிருக்கேன்ப்பா. ஆண்டாள் பிக்சர்ஸ், மணிவண்ணன் டைரக்ஷன். 2 நாள்ல அவங்க குரூப் புறப்பட்டு வர்றாங்க. அப்படியே அவங்க ஷெட்யூல்ல கண்டினியூ பண்ணிக்கங்க. என்ன சார் விளையாடுறீங்களா? இதுல என்னப்பா விளையாட்டு? அவனவன் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்து 1 மாசமாச்சுன்னு இடிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு எதுப்பா பொண்டாட்டி? எனக்கு இல்ல, நம்ம லைட் பாய்ஸ் யாருக்குமே இல்லையா? சவரிமுத்து ஒருத்தன் தான் கல்யாணமானவன். அவனை மட்டும் வேணும்னா 4 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு மெட்ராஸ் வந்துட்டு திரும்பி வர சொல்லிடு. இப்படியெல்லாம் சந்தர்ப்பம் வரும்னு தான் கல்யாணம் ஆகாதவனையா பார்த்து யூனிட்ல போட்டு வச்சிருக்கீங்களா? ஓய்வு வேணும் சார். யூனிட் வேனுக்கும் லைட்ஸுக்கும் ட்ராலிக்கும் ஓய்வு கொடுத்தா பேங்க் லோனுக்கு டியூ கட்ட முடியாதுப்பா. ஓய்வு கேட்டது எங்களுக்கு. அப்படியா? போனை வச்சுட்டு எல்லார்கிட்டையும் கேட்டு சொல்லு. அவசியம் வேணும்னா வேனை மட்டும் நிறுத்திட்டு எல்லாரும் வந்துடுங்க. நான் வேற ஆளுங்களை அனுப்பிக்கிறேன். யூனியனுக்கு ஃபோன் செஞ்சா 10 நிமிஷத்துல எனக்கு ஆள் கிடைக்கும். அரண்டு போனேன். செய்வார்கள், நிச்சயம் செய்வார்கள். இந்த தொழில் அப்படி. உள்ளே வர அத்தனை பேர் தயாராய் இருக்கிறார்கள். நல்ல சம்பளம், நல்ல பேட்டா. ஓவர் டைம் என்றால் தனியாக காசு, வருடாந்திர போனஸ். நான் சற்று இறங்கி வந்து, ஆண்டாள் பிக்சர்ஸ் எத்தனை நாள் ஷெட்யூல் சார்? 25 நாள். சரி சார், நாங்க இருக்கோம் என்றேன். போன் விவரத்தை யூனிட் ஆட்களை கூட்டி வைத்து சொல்ல எல்லோருக்கும் எரிச்சல் வந்தது. என்ன பொழப்படாது, இந்த குளிர்ல வாடி எப்படா ஊருக்கு போலாம்னு ஏங்கிட்டு இருந்தோம். மறுபடி 25 நாளா என்று முணுமுணுத்தார்கள். சிலர் ஓங்கி பேசினார்கள். கடைசியில் நமக்கு வேற வழி இல்ல, வேணும்னா தேவைப்படுறவங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் 3 நாள் லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டு வரலாம் என்று முடிவுக்கு வந்தார்கள். நாமா லீவ் போட்டுட்டு போனா போக்குவரத்து செலவுக்கு தரமாட்டாங்க, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க என்றேன். மணிவண்ணன் சார் தனது குழுவுடன் வந்து சேர்ந்து படப்பிடிப்பை துவக்கினார். சத்யராஜ், குஷ்பு ஜோடி படப்பிடிப்பு தொடர்ந்தது. எனக்கு மைதிலியுடன் போனில் பேச ஆர்வம் ஏற்பட்டது. நான் பொது பூத்தில் இருந்து மணி சாரை தொடர்பு கொண்டு கனவு சுமைகள் ஷூட்டிங் எங்கே நடக்கிறது என்று விசாரித்தேன். ஷூட்டிங்கா? என்னப்பா நீ? படம் முடிஞ்சு போய் எடிட் ஆகி ரீ ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கு என்றார். வர 17 ரிலீஸுப்பா. மைதிலி பொண்ணு அற்புதமா செஞ்சிருக்கு. இண்டஸ்ட்ரி பூரா நல்ல டாக்கு. ப்ரொஜெக்ஷன்ல டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டினாங்க. அன்பாலயா பிரபாகரனும் விவேக் சித்ராவும் ஓ மைதிலிய ஹீரோயினா புக் பண்ணியிருக்காங்கப்பா. என்னை அறியாமல் என் கண்களில் நீர் வந்தது. ஹீரோயினாக மைதிலி சர்மா, அதுவும் நல்ல கம்பெனிகளில். எனக்கு ஏன் எழுதவில்லை? நேரம் இருந்திருக்காது. எனக்கு உடனே படம் பார்க்க வேண்டும் போல் இருந்தது. சென்னையில் இருந்திருந்தால் இந்நேரம் எடிட்டிங் ரூமிலேயே பார்த்திருப்பேன். 17ஆம் தேதிக்கு இன்னும் 1 வாரம் இருந்தது. ரிலீஸ் தினத்தில் சென்னையில் இருக்க வேண்டும். அதற்கு முன்பாகவே ப்ரொஜெக்ஷனில் பார்த்துவிட்டு மைதிலியை வாழ்த்த வேண்டும். புதிய படங்கள் பற்றி விசாரிக்க வேண்டும். படம் வருகிறது என்று உப்பு சப்பு இல்லாத சும்மா வந்து போகிற அழகு பொம்மை கேரக்டர்களில் நடித்தால் பிறகு அப்படியே முத்திரை குத்தி விடுவார்கள். எமோஷனலா ஒரு கேரக்டர், கிளாமரா ஒரு கேரக்டர், எதுக்கு யாரை போடலாம்? டிஸ்கஷன் அறையில் கேள்வி வரும். மைதிலி சர்மா நல்ல ஸ்ட்ரக்சர் சார், அந்த படத்தில் கிளாமரா பண்ணியிருக்கு, அதை கிளாமர் கேரக்டருக்கு போடலாம். எமோஷனலா டயலாக் பேசி நடிக்க புதுசா யாரையாச்சும் போட்டுக்கலாம் என்று தீர்மானிப்பார்கள். புதுசா போடப்படுகிற பெண் அவார்டு வாங்கி கொண்டு போய்விடுவாள். சார், நான் நல்லா டயலாக் பேசி நடிப்பேன் என்று அப்புறம் இவள் எத்தனை கெஞ்சினாலும் எடுபடாது. முதல் படத்துல கிளாமரா தானமா செஞ்ச, ஒர்க் அவுட் ஆச்சே, அப்படியே பண்ணிடு என்பார்கள். முதல் படம். இண்டஸ்ட்ரியில் தலைவிதிகளை நிச்சயிப்பதெல்லாம் இந்த முதல் படம்தான். மைதிலி சர்மாவை பொறுத்தவரை கேரக்டர் ரோல்கள் மிக அற்புதமாக செய்ய வரும். அன்றைக்கு பாங்குரோ ஹோட்டலில் மேக்கப் இல்லாமல், கிளிசரின் இல்லாமல் பேசின வார்த்தைக்கே சிலிர்த்ததே. போய் பார்த்து அட்வைஸ் செய்ய வேண்டும். ஒப்புக்கொண்டிருக்கும் படங்களில் இவளின் ரோல் என்ன என்று விசாரிக்க வேண்டும். எனக்கு துடிப்பாக இருந்தது.
ஆனால் இங்கே கிட்டத்தட்ட சிறை. சென்னைக்கு என் கம்பெனிக்கு ஃபோன் செய்து, எனக்கு 4 நாள் லீவ் வேணும், இங்கே யூனிட்ல வேற யாருக்கும் டிரைவிங் தெரியல, வேற ஒரு ஆளை அனுப்பி வைங்க என்றேன். இங்கே தோதா வேற ஆள் இல்லையப்பா. ஐயா, எனக்கு மலேரியா காய்ச்சல் வந்து படுத்துட்டா அப்போ பார்த்துக்கலாம். விளையாடாதீங்க, எனக்கு மெட்ராஸ்ல நிறைய வேலை இருக்கு. கண்டிப்பா எனக்கு 4 நாள் லீவ் வேணும். லீவ் தரலன்னா நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன். என்னை ஏற்கனவே நிறைய பேர் அவங்க யூனிட்ல கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, 2 நாள் பொறுத்துக்கோ, மாற்று ஆள் அனுப்பி வைக்கிறேன். நான் என்னை தற்காலிகமாக விடுதலை செய்ய வரும் ஆசாமியை எதிர்நோக்கி காத்திருக்க துவங்கினேன். அத்தியாயம் 10. 4 நாளில் ஊட்டி திரும்ப வேண்டும் என்பதால் எந்த லக்கேஜும் எடுத்துக்கொள்ளவில்லை. நீலகிரியில் புறப்பட்டு சென்னை சென்ட்ரலில் இறங்கிய போது ஊருக்கே கொசுவலை போர்த்தியது போல பனி. பஸ் பிடித்து மாம்பலம் வந்து என் அறையில் குளித்து உடையணிந்து கொண்டு நேராக அண்ணா நகர் மைதிலி வீட்டிற்கு சென்றபோது பூட்டப்பட்டிருந்தது. கீழ் போர்ஷனில் விசாரிக்க, காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. எப்போ? 2-3 வாரம் இருக்கும். இப்ப வீடு எங்க? தெரியாதுங்க. நான் தேன்மொழியை சென்று பார்த்தேன். நந்தனத்துல ஒரு பிளாட்ஸுக்கு போயிட்டாங்க. சரியா அட்ரஸ் தெரியல. மணிசாருக்கு தெரியும். அருகாமை டெலிபோன் பூத் வந்தேன். 3 கால்கள் செய்துதான் மணிசாரை பிடிக்க முடிந்தது. ஆமாப்பா, நந்தனம் பிளாட்ஸுக்கு மாறிட்டாங்க. 4 பேர் வந்து போக இடம் டீசெண்டா இருக்க வேணாமா? டைரக்டர் கேசவனோட பிளாட்ஸ் தான் அது. சொந்த வீடு வாங்குற வரைக்கும் இருந்துக்கோ, வாடகை கூட தரவேணான்னு பெருந்தன்மையா சொல்லிட்டாரு. ஆமா, பொண்ணு போற ஸ்பீடா பார்த்தா 6 மாசத்துல பங்களா வாங்கிடும்யா. 3 தமிழ் 2 தெலுங்கு புக் ஆயிடுச்சு. அடுத்த படம் ஷூட்டிங்குக்கு போயிட்டு இருக்குப்பா. பாக்கலையா நீ? எங்க, ஊட்டியில மாட்டிக்கிட்டு இப்பதானே வந்தே. அட்ரஸ் சொல்லுங்க சார், ரொம்ப பெருமையா இருக்கு. கனவு சுமைகள் ஏதாச்சும் ப்ரொஜெக்ஷன் இருக்கா? இன்னைக்கு கூட ஈவினிங் இருக்கே, சுக்ரகீத்துல வரியா? பின்ன வராம கண்டிப்பா வரேன் என்றேன். விலாசம் குறித்து கொண்டேன். போனை வைத்துவிட்டு ஆட்டோ பிடித்து நந்தனம் வந்தேன். அண்ணா சாலைக்கு மிக அருகாமையிலேயே இருந்தது அபிநய் என்கிற அந்த பிளாட்ஸ். 4 மாடிகள், 16 வீடுகள். படிகள் ஏறி 3வது மாடியில் பிளாட் நம்பர் 12க்கு வந்து நின்று மூச்சு வாங்கினேன். கதவில் மைதிலி சர்மா என்று பிளாஸ்டிக் பெயர் போர்டும் கனவு சுமைகள் படத்தின் விளம்பர ஸ்டிக்கரும் ஒட்டியிருந்தன. மணி அடித்தேன். கதவு திறந்தது அமிர்தலட்சுமி. தம்பி, சௌக்கியமா? வா உள்ள. உள்ளே வந்தேன். 3 பெட்ரூம் பிளாட்ஸ். வசதியாக இருந்தது. போன் இருந்தது. அமிர்தலட்சுமியின் உடையிலும் முகத்திலும் செழிப்பு இருந்தது. எங்க மைதிலி? ஷூட்டிங் போயிருக்கு ஏவிஎம்ல. துணைக்கு நீங்க போகலையா? இல்ல, தம்பி போயிருக்கான். யாரு, பத்ரியா என்றேன் நம்பாமல். ஆமா, அவன் இப்ப எங்களோட தான் இருக்கான். எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு. ஆம்பளை துணை வேணும்ல. அக்ரிமெண்ட் போடுறது, கால்ஷீட் கவனிச்சுக்கிறது, கூட போயிட்டு வர்றது எல்லாம் அவன் தான் பாத்துக்கிறான். காபி சாப்பிடுப்பா. எனக்கு புரியவில்லை. பத்ரியை எப்படி இவள் தன் பக்கத்தில் சேர்த்தாள்? அவனையா? ச்சே, என்ன தெரியும் அவனுக்கு? இவளை வைத்து எப்படி பணம் பண்ணுவது என்பது மட்டும்தான் தெரியும். சினிமாவில் அவனுக்கு தெரிந்த 2 சமாச்சாரங்கள்: கட்டில், கரன்சி. நான் அமர்ந்தேன். டீப்பாய் மேல் இருந்த வண்ணத்திரை அட்டையில் மைதிலி சர்மா அட்டகாசமாக சிரித்து கொண்டிருந்தாள். அட, இது நான் எடுத்த ஸ்டில். அட்டைக்கு வந்து விட்டாளா இவ்வளவு சீக்கிரம்? முதல் படம் இன்னும் ரிலீஸே ஆகவில்லை. அதிலும் தங்கை வேடம். அதற்குள் 3 தமிழ் 2 தெலுங்கில் கதாநாயகி என்றால் இதைத்தான் அதிர்ஷ்டம் என்பதா? அமிர்தலட்சுமி காப்பி கொண்டு வந்தாள். குடித்துவிட்டு எழுந்தேன். என்னப்பா புறப்பட்டுட்ட? ஏவிஎம் போய் மைதிலிய பார்க்கணும், வரேன். நான் புறப்பட்டு ஏவிஎம் வந்தேன். 4வது ஃப்ளோரில் அரண்மனை செட் போட்டு பாடல் காட்சி எடுத்துக்கொண்டிருந்தார்கள். கிட்டே சென்றபோது ரமேஷ் அரவிந்திற்கு க்ளோஸ்அப் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். செட்டில் மைதிலியை தேடினேன். காணவில்லை. விசாரித்தேன். அடுத்தது பெரிய கிரேன் ஷாட். செட்டப்புக்கு லேட் ஆகும், அதனால மேக்கப் ரூம்ல இருக்காங்க. மேக்கப் ரூமுக்கு சென்ற என்னை வாசலில் கையில் ட்ரேயோடு நின்ற மைதிலியின் டச்சப் பையன் தடுத்து நிறுத்தினான். என்ன வேணும்? யார் நீங்க? மைதிலிக்கு வேண்டியவன்பா. இருக்கா இல்ல? ஜூனியர் விகடனுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாரையும் இப்ப உள்ள விட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இருங்க, அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் போலாம். சரிப்பா என்று அங்கேயே நின்றேன். கதவிடுக்கின் வழியாக உள்ளிருந்து பேச்சு குரல்கள் மிக தெளிவாக கேட்டன. முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள்ல கதாநாயகியா நீங்க புக் ஆகியிருக்கீங்க. இதோட பின்னணி என்ன? நிருபர் குரல். கனவு சுமைகள் படத்துல நான் தங்கச்சி பாத்திரம் தான் செஞ்சிருக்கேன். ஆனா பவர்ஃபுல் ரோல். கதையே அந்த தங்கச்சியை சுத்தித்தான் பின்னப்பட்டிருக்கு. அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறப்பவே சில தயாரிப்பாளர்கள் என்ன அணுக தொடங்கிட்டாங்க. என் அழகு, திறமை இதுதான் அடிப்படை காரணம். அதை தவிர டைரக்டர் கேசவன் என் நடிப்பு பிடிச்சு போனதால பல டைரக்டருக்கு அவரே போன் செஞ்சு சிபாரிசும் செய்யறாரு. மைதிலியின் குரல். இந்த கனவு சுமைகள் படத்துல தங்கச்சி கேரக்டர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நிருபர் குரல். நான் சொல்றேன் அதுக்கு பதில். பத்ரியின் குரல். சொல்லுங்க, நீங்க யாரு?
மைதிலியோட அங்கிள், மேனேஜர், பிஆர்ஓ எல்லாம் நான் தான். டைரக்டர் கேசவன் என்கிட்ட கனவு சுமைகள்ல தங்கச்சி கேரக்டருக்கு புதுமுகம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் மைதிலியோட போட்டோவை காட்டினேன். உடனே அவருக்கு பிடிச்சு போச்சு. உடனே கார் அனுப்பிச்சு வரவழைச்சு ஓகே சொல்லிட்டாரு. ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் கூட பண்ணல. எப்பா, எவ்வளவு பெரிய ரீல்! 70 mm. உங்க சொந்த பேரே இதுதானா? இல்ல, என் பேர் பிரபாவதி. மைதிலி சர்மான்னு யார் பேர் மாத்தினது? கதவுக்கு வெளியில் நான் என் பெயரை அவள் வாயால் சொல்ல கேட்டு புலகாங்கிதம் அடைய தயாராயிருக்க, டைரக்டர் கேசவன் தான் மைதிலி சர்மான்னு மாத்தினாரு என்றாள் மைதிலி. மைதிலி, நீயுமா ரீல் சுற்ற துவங்கி விட்டாய்? முகத்துக்கு போடுற வேஷம் போதாதா, மனசுக்கும் போடணுமா என்று என்னிடம் சொன்ன நீதானா? எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. விலகிச் சென்று மரத்தடியில் அரை மணி அமர்ந்து காத்திருந்த பிறகு பத்திரிகை நிருபரும் போட்டோகிராஃபரும் வெளியே சென்றார்கள். நான் உள்ளே செல்ல முயல மீண்டும் தடுத்த டச்சப் உள்ளே சென்று கேட்டு வருவதாக சொல்ல, போடா என்று அவனை தள்ளிவிட்டு கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வேகமாக நுழைந்தேன். மேக்கப் அறையில் விளக்குகளால் பார்டர் அமைத்த கண்ணாடிக்கு எதிரே சலூன் நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் மைதிலி. இளவரசி உடை, இளவரசிக்கான முக கூந்தல் அலங்காரம். கக்கத்தில் ஒரு டைரியுடன் அருகில் நின்றான் பத்ரிநாத். லுங்கி, பனியன், பீடியில் பார்த்த ஆளை காணோம். ஜிப்பா பேண்ட் அணிந்து இருந்தான். கழுத்தில் மைனர் செயின். ஜிப்பா பாக்கெட்டில் கோல்டு பிளேக் கிங் சைஸ் பாக்கெட் தெரிந்தது. 2 பேரும் என்னை திரும்பி பார்க்க, மைதிலி எப்படி இருக்க என்றேன். ஃபைன், நீ எப்ப வந்த என்றாள். நல்ல வேலை நீ யாருன்னு கேட்காம விட்டியே. படம் எப்படி வந்திருக்கு? நிறைய புக் ஆயிட்டியாமே? மணி சார் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்கிட்ட நிறைய பேசணும், நிறைய அட்வைஸ் பண்ணணும். சாயங்காலம் சுப்ரகீத்துல படம் பார்த்துடுறேன். முதல்ல இது பத்தாது, இன்னும் பெருசா வரணும். அதுக்கு என்ன செய்யணும், எப்படி கேரக்டர்ஸை சூஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். முகம் சுளித்து கொண்டே வந்த பத்ரி, ஏய், உங்க அட்வைஸ் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை, பார்த்தாச்சுல்ல, அப்புறம் வேற என்ன விஷயம் என்றான். நான் நிமிர்ந்தேன். என்னடா வாழ்வா உனக்கு? மறந்து போச்சா வாங்கினதெல்லாம்? போய் வெளியில நில்லு, நான் மைதிலி கிட்ட தனியா பேசணும் என்றேன். அதற்குள் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த உதவி இயக்குனர், வாங்க மைதிலி, ஷாட் ரெடி என்றான். அப்புறம் பார்க்கலாம் என்று விட்டு ஓடினாள். பத்ரிநாத் தொடர்ந்தான். அப்புறம்னா எப்போது? நானும் செட்டுக்கு வந்தேன். அந்த ஷாட் முடிய காத்திருந்தேன். ஒரு நாற்காலியில் அமர்ந்து சிகரெட் பற்ற வைத்த பத்ரிநாத் என்னை நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் முறைத்தான். அந்த ஷாட் முடிந்ததும் வந்து நாற்காலியில் அமர்ந்த மைதிலியிடம் சென்றேன். ராஜ், இன்னைக்கு ப்ரொஜெக்ஷன் வருவேதானே? நான் வருவேன், அங்க பேசலாம். பத்ரியை வச்சுக்கிட்டு எதுவும் பேச முடியாது என்றாள். அதான் கரெக்டு என்றேன். விலகினேன். ஈவினிங் சுப்ரகீத்தில் ப்ரொஜெக்ஷன் சரியாக 6:30 மணிக்கு போட்டுவிட்டார்கள். மைதிலி வரவில்லை. நான் படத்தில் ஆழ்ந்தேன். மைதிலி பிரமாதமாக நடித்திருந்தாள். ப்ரீவியூ தியேட்டரிலேயே 3 காட்சிகளில் கைத்தட்டினார்கள் என்றால் தியேட்டரில் இதை 100ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். படம் முடிந்து வெளியே வந்தவர்கள் எல்லோரும் மைதிலி பற்றி தான் பேசி நடந்ததை கேட்டேன். யாருப்பா அது? புது பொண்ணு, பிச்சு உதறுது. மைதிலி சர்மாவான். ரிப்பீட் ஆடியன்ஸ் நிச்சயம் உண்டு. பாரேன், இந்த பொண்ணு இண்டஸ்ட்ரியையே ஒரு கலக்கு கலக்க போகுது. முகமும் நல்லா இருக்கு, நடிப்பும் வருது. வேற என்ன வேணும்? இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டு போனா போதும். டைரக்டர் கேசவன் தன்னோட ஃபிளாட்ஸே கொடுத்து தங்க வச்சிருக்காராம். முன்னேற்றிடுறேன்னு வந்து போறப்ப எல்லாம் சொல்றாராம். திரைசாட்சியில படிச்சேன். அப்போ பொண்ணு பொழைச்சுக்கும். மதுரையில் இப்பவே ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருப்பாங்களே. எனக்கு கேட்க கேட்க பெருமிதமாக இருந்தது. நிலக்கடலை நடுவில் சொத்தை கடலை போல கேசவன் மேட்டர் தான் கசந்தது. கேசவன் வந்து போகிறாரா? அதான் இத்தனை படங்களா? அதான் போனோடு ஃபிளாட்ஸா? காவலுக்கு பத்ரிநாத் மாமாவா? அத்தியாயம் 11. காலையில் தாமதமாக போனால் ஷூட்டிங்கிற்கு போய்விடுவாள் என்று 6 மணிக்கெல்லாம் நந்தனம் புறப்பட்டு விட்டேன். அவள் நடிப்பை எல்லோரும் சலிக்க சலிக்க பாராட்டியிருப்பார்கள். யாரும் குறைகளை நீக்கிக் கொள்ள விபரமாக எடுத்து சொல்லி இருக்க மாட்டார்கள். இடதுபுறம் பக்கவாட்டு போஸில் மூக்கு கொஞ்சம் அசிங்கமாக தெரிகிறது. இனி நடிக்கும்போது இடது ப்ரொஃபைலில் ஷாட் வைக்க வேண்டாம் என்று கேமராமேனிடம் சொல்ல வேண்டும். தலையை கோதிக்கொள்ளும் போது அதில் நளினம் இல்லை, ஸ்டைல் இல்லை. வசனம் பேசிவிட்டு ஒரு முறை நாக்கால் உதட்டை துடைத்துக் கொள்கிறாள். யாரும் அதை சொல்லவில்லை. அதை தவிர்க்க சொல்ல வேண்டும். அப்புறம் மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட புடவைதான் அற்புதமாக பொருந்துகிறது. அழகை கூட்டி காட்டுகிறது. கூடுமானவரை மாடர்ன் ட்ரெஸ்ஸை தவிர்க்க சொல்ல வேண்டும். கவுண்டர் டயலாக்கிற்கு ரியாக்ஷன் கொடுக்கும்போது எல்லாம் கைகளை ஒரே மாதிரி பிசைகிறாள். இல்லை, இடுப்பில் வைத்துக் கொள்கிறாள். கைகளை இயல்பாக தொங்க விட பழக வேண்டும். மேக்கப் ரொம்ப அதிகம் இதில். சில காட்சிகளில் மிக உறுத்துகிறது. மிக லேசான மேக்கப் இவள் முகத்துக்கு போதும். இதுபோல இன்னும் நுணுக்கமான பல விஷயங்களை சொல்லிவிட வேண்டும் என்று துடிப்பாக நான் சென்று மணி எழுத்த, அமிர்தலட்சுமி காட்டன் நைட்டியில் கலைந்த தலையுடன் கொட்டாவி விட்டபடி கதவை திறந்து, என்னப்பா
என்றாள் தூக்கம் கலைந்த எரிச்சலுடன். மைதிலிய பார்க்கணும். அதான் ஊருக்கு போயிடுச்சே. ஊருக்கா? எந்த ஊரு? மைசூர் ஷூட்டிங் 10 நாள். நேத்து ராத்திரி தான் புறப்பட்டு போனாங்க. மைதிலியும் பத்ரியும். நேத்து ஏவிஎம் போய் அவளை பார்க்கலையா? சொல்லலையா? சொல்லல என்றேன் ஏமாற்றமாக. திடீர்னு புறப்பட வேண்டியதா போச்சா? இல்லையே, 1 வாரம் முன்னாடியே முடிவு பண்ணி காஸ்டியூம் எல்லாம் அனுப்பி போட்டு பார்த்து ரெடி பண்ணினாங்க. ராத்திரி ப்ரொஜெக்ஷனுக்கு வருவேன்னு சொன்னுச்சு. பல தடவை பார்த்தாச்சே, எதுக்காக இன்னொரு தடவை பார்க்கணும்னு வரல போலிருக்கு. உட்காரியா? பல் விளக்கிட்டு காப்பி போட்டு தரேன். இல்ல வேணாம். நான் நிதானமாக படியிறங்கினேன். ராத்திரி மைசூர் போவதை சொல்லி இருக்கலாமே. எதற்காக அனாவசியமாக ப்ரொஜெக்ஷனில் பார்க்கலாம் என்று சொல்லி என்னை கலற்றிவிட வேண்டும்? எவ்வளவு விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று வந்தேன். இவள் புறப்பட்டிருப்பாள். பத்ரிதான் நடுவில் விளையாடியிருப்பான். ஆனால் மைசூர் பயணத்தை பற்றி சொல்லியிருக்கலாம். சுப்ரகீத்தில் சந்திக்கும் போது சொல்லலாம் என்று இருந்திருப்பாள். நான் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தேன். 4 நாள் லீவு அனாவசியமாகப்பட்டது. ராத்திரியே புறப்பட்டு ஊட்டி செல்ல தீர்மானித்தேன். அதற்குள் தயாரிப்பாளர் ஏஎல்ஆர் வீட்டுக்கு போய் பார்த்துவிட்டு செல்ல நினைத்தேன். போன போது மாடியில் பைனான்சியருடன் பேசிக்கொண்டிருப்பதாக சொல்லி காத்திருக்க சொன்னார்கள். காத்திருக்க சொல்வதும் காத்திருப்பதும் இந்த உலகில் ரொம்ப சர்வசாதாரணம். நிமிட கணக்கில் அல்ல, மணிக்கணக்கில். திருப்பதி சாமியை பார்ப்பது போலத்தான் ஒவ்வொருத்தரையும் காத்திருந்து பார்க்க வேண்டும். காலையில் 9 மணி முதல் மதியம் 2 வரைக்கும் காத்திருந்து நபரை பார்த்துவிட்டால் அவர் டயர்டா இருக்கே, காலையில ஏபிஎன் டப்பிங் தியேட்டருக்கு வந்து பாரேன் என்று கூலாக சொல்லிவிட்டு உள்ளே போய்விடுவார். 5 மணி நேரமாக காத்திருந்ததை சொல்ல முடியாது. காத்திருந்ததை பார்த்து கொண்டிருந்த உதவியாளர்களும் அதை அவரிடம் சொல்ல மாட்டார்கள். மறுநாள் டப்பிங் தியேட்டர் போனால் டப்பிங் கேன்சல் ஆகியிருக்கும். இப்போது எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள 4-5 போனாவது செய்ய வேண்டும். பொறுமை வளரும், நிதானம் வரும். 2 மணி நேரம் காத்திருந்து ஏஎல்ஆரை சந்தித்தேன். சற்று முன் பார்த்து பேசிவிட்டு போன பைனான்சியர் அருந்திவிட்டு வைத்திருந்த கிளாஸில் இருந்து பிராந்தி வாடை வீசியது. என்ன ஆளைய காணோம்? பாலு மகேந்திரா படம் சார். ஊட்டியில 1 மாசம் அப்படியே யூனிட். மணிவண்ணன் படத்துக்கு கண்டினியூ ஆகுது. நடுவுல லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன். எதுக்கு? உங்களை பார்க்கத்தான் சார். எவ்வளவோ பேர் சொன்னாங்க சார், யாரும் செய்யல. நான் உங்களைத்தான் மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கேன் சார். ஊரை விட்டு புறப்பட்டு வந்து 1 வருஷமாச்சு சார். நடிகன் ஆகாம ஊர் திரும்புறதில்லன்னு வீம்பு. அம்மா அப்பாவை பார்க்க போகல. என் அட்ரஸும் அவங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு அட்ரஸ் நீங்க தான் சார் தரணும். சடக்கென்று அவர் காலில் விழுந்து விட்டேன். அடடே, என்னப்பா இது, எந்திரி என்று என் தோள்களை பிடித்து எழுப்பினார். நான் தான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கேனே, கொஞ்சம் பண ட்ரபிள். இப்ப வந்துட்டு போன பைனான்சியர் கிட்ட அந்த ஏற்பாட்டை பத்தி தான் பேசினேன். தை மாசம் பூஜை போடுறதுதான். 2 ஹீரோவுல நீயும் ஒருத்தன், அதுல சந்தேகமே இல்ல. மக்கள் மணிக்கு சொன்னா போதும் சார். அவர்கிட்ட நான் எங்க போனாலும் சொல்லிட்டு போவேன். என்னோட யூனிட் கம்பெனில சொன்னா கூட போதும். கார்டு கொடுத்துருக்கேன், இருந்தாலும் வச்சுக்கோங்க சார். என் யூனிட் கம்பெனியின் விலாச அட்டையை அவரிடம் கொடுத்துவிட்டு கண்களை துடைத்து கொண்டு, மறந்துடாதீங்க சார் என்றேன். இந்த படத்துல நீ உண்டு. அப்படி நான் வார்த்தை மாறினா, ஏண்டா ஏஎல்ஆர், நீ ஒரு மனுஷனான்னு என்ன கேளு. அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சார். எனக்கு தெரியும் நீங்க செய்வீங்க என்று மீண்டும் கால்களை தொட்டு கண்ணில் ஒத்திக்கொண்டு வெளியே வந்தேன். அன்றிரவே ஊட்டிக்கு புறப்பட்டேன். அத்தியாயம் 12. கனவு சுமைகள் படம் ரிலீஸ் ஆகி அத்தனை சென்டர்களிலும் வசூல் குவிக்க துவங்கிய போது நான் ஊட்டியில்தான் இருந்தேன். ஒரு பத்திரிகை விடாமல் வாங்கி விமர்சனம் பார்த்தேன். அத்தனை பத்திரிகைகளிலும் மைதிலி சர்மாவின் நடிப்பை குறிப்பிட்டு பாராட்டியிருந்தார்கள். திரையுலகிற்கு ஒரு புதையல் கிடைத்திருக்கிறது என்று கல்கண்டில் குறிப்பிட்டு விமர்சன முடிவில் கனவு சுமைகள் என்றே சொல்லலாம் என்று முத்தாய்ப்பு வைத்திருந்தார்கள். மணிவண்ணன் படம் முடிந்து சென்னை திரும்பினோம். நான் மைதிலி சர்மாவுக்கு போன் செய்ய ஷூட்டிங்கிற்கு பெங்களூர் போயிருப்பதாக அமிர்தலட்சுமி சொன்னாள். அவளை பற்றி எல்லா பத்திரிகைகளிலும் துணுக்குகள் வர துவங்கி இருந்தது. நடிகை மைதிலி சர்மாவுக்கு கேரட் அல்வா என்றால் ரொம்ப பிடிக்கும். மைதிலி சர்மா தன் கூந்தல் பராமரிப்புக்காக தினம் 3 மணி நேரம் செலவழிக்கிறார். மைதிலி சர்மாவுக்கு டென்ஷன் வந்தால் நகத்தை கடித்து துப்புவார். மைதிலி சர்மா இந்த வருட இறுதியில் நடிப்பதாக ஒப்புக்கொண்டு இந்தி படம் ஒன்றுக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். அனில் கபூர் ஹீரோ. இதெல்லாம் தவிர ஒரு மாதிரியான பத்திரிகைகளிலும் அவளை பற்றி எழுத துவங்கியிருந்தார்கள். வந்த வதந்தி, மைதிலி சர்மா ஆஸ்பத்திரியில் சேர்ந்து ரகசியமாக அபார்ஷன் செய்து கொண்டாராம். விசாரித்த உண்மை, மைதிலி சர்மா இப்போது தமிழிலும் தெலுங்கிலுமாக மொத்தம் 14 படங்களில் கதாநாயகியாக நடித்து கொண்டிருக்கிறார் அல்லவா. அதனால் இரவு தூக்கமின்றி ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் படப்பிடிப்பில் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து 10 நாட்களாக உறக்கமின்றி நடித்ததால் களைப்பு மேலிட்டு ஷூட்டிங்கில் மயங்கி விழுந்து அதற்கான சிகிச்சைக்காகத்தான்
ஆஸ்பத்திரி சென்று வந்தாராம். அவளின் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆன படங்களும் நன்றாக ஓடின. இவளுக்கு கிளாமர் ஹீரோயின் ரோல். பொதுவாக மைதிலி சர்மா மிக பரபரப்பாக பேசப்பட்டாள். ரேடியோவில் சிறப்பு தேன்கிண்ணம் வழங்கினாள். பொங்கல் தினத்தில் டெலிவிஷனில் நிகழ்ச்சிகளை தொகுத்தாள். பத்திரிகைகளில் ரசிகர்களின் கேள்விகளுக்கு பதில் எழுதினாள். ஜிவ்வென்று உயரே போய்க் கொண்டிருந்தாள். 6 மாதத்தில் நான் 10 முறையாவது போனிலும் நேரிலும் முயன்றபோது ஒரு தடவை போனில் கிடைத்தாள். மைதிலி, ராஜ் பேசுறேன், ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா என்ன? சீக்கிரம் சொன்னா தேவலாம், டப்பிங்குக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை பார்த்து பேசணும் மைதிலி. நாம சந்திச்சு 6 மாசத்துக்கு மேல இருக்கும். எந்த டப்பிங் தியேட்டர் சொல்லு, வர்றேன். பிரசாத், சரி நான் வர்றேன் என்று போனை வைத்தேன். புறப்பட்டேன். மைதிலி சர்மா பிரமாதமாக வளர்ந்து வருவதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் என்னை அலட்சியப்படுத்துவதாக தெரிய வலித்தது. நான் எத்தனை முறை அவளோடு பேச முயன்றேன். ஒரு தரமாவது அவள் முயன்றாளா? இன்றைக்கு கேட்டுவிட வேண்டும். வெட்கத்தை விட்டு கேட்டுவிட வேண்டும். மைதிலி, நீ உன் சொந்த திறமையிலேயும் அதிர்ஷ்டத்திலேயும் ஹிட் ஆயிட்டே. நான் எதுவுமே செய்யல. ராமனுக்கு அணில் உதவின மாதிரிதான் என் பங்கு. ஆனா நாம பழகினமே, அதை நட்புன்னு சொல்றதா, வெளியில சொல்லிக்காத ஒரு அபத்தமான காதல்னு சொல்றதா? ஏதோ ஒரு பிரியம். ஏன் என்ன மறந்துட்ட? கார் அனுப்பிச்சு என்ன வர சொல்லி பேச முடியாதா? நானும் நடிகனாகணும்னு துடிக்கிறவன்னு உனக்கு நல்லா தெரியும். இப்ப நீ சிபாரிசு பண்ணா சரின்னு சொல்ல சில டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் தயாரா இருக்காங்க. ஏன் எனக்கு ஒரு வழி அமைச்சு தரலாம்னு தோணல? இந்த பிரதிபலனை எதிர்பார்த்து சத்தியமா நான் உனக்கு செய்யல. ஆனா இன்னைக்கு நீ வளர்ந்துட்டதால என் அல்ப மனசு எதிர்பார்க்குதே. இப்படி எல்லாவற்றையும் கொட்டிவிட வேண்டும் என்று குமுறலுடன் பிரசாத் ஸ்டுடியோவில் டப்பிங் தியேட்டர் சென்றேன். பார்க்கிங் பகுதியின் அவளுடைய புதிய அம்பாசிடர் நின்று கொண்டிருந்தது. டப்பிங் தியேட்டருக்குள்ளே என்னை அனுமதிக்கவில்லை. டீ குடிக்க வெளியே வந்து போன ஆபரேட்டரிடம் ஒரு துண்டு சீட்டு கொடுத்து அனுப்பினேன். வந்துவிட்டேன், எவ்வளவு நேரமானாலும் சரி, காத்திருக்கிறேன். உன்னிடம் நிறைய பேச வேண்டும். ராஜ். ஓய்வறைக்கு வந்து பேப்பர் புரட்டி கொண்டு காத்திருந்தேன். மதியம் உணவு இடைவேளையின் போது மைதிலியும் அந்த படத்தின் ஹீரோவான கார்த்திக்கும் அந்த அறைக்கு வந்தார்கள். ஹாய் என்றாள் என்னை பார்த்து. பயங்கரமாக மெருகேறி இருந்தாள். புஷ்டியாக இருந்தாள். கார்த்திக், 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, இவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். லஞ்சு சேர்ந்து சாப்பிடலாம் என்று விட்டு, வாங்க அபிதாப் என்று முன்னால் நடந்தாள். தொடர்ந்தேன். வாங்க உரைத்தது. 2 மினிட்ஸ் தான் எனக்கு நேரமா? சற்று தள்ளி வந்து நின்று, அப்புறம் எப்படி இருக்கீங்க என்றாள். எதுக்கு இப்படி திடீர்னு மரியாதை மைதிலி? எனக்கு பிடிக்கல. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க என்றாள் பிடிவாதமாக. மரியாதை கொடுத்து, அதாவது முட்டாள், நீயும் பதிலுக்கு என்னை நீ வா போ என்று பேசாமல் மரியாதை கொடுத்து பேசு என்று அர்த்தம். எனக்கு எதுவும் பேச தோன்றவில்லை. இப்படி பேசாம இருந்தா எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? மைதிலி, ரொம்ப மாறி போயிட்ட நீ. என்னாச்சு உனக்கு? என்ன மாறிட்டேன்? ப்ளீஸ், உனக்கு எனக்குன்னு பேச வேணாம். வாங்க போங்கன்னு பேசுறது தான் நாகரிகம். சாட்டையால் அடித்தது போல் இருந்தது. இப்படி பளிச்சென்று முகத்தில் அடித்து பேசும் அளவிற்கு பகட்டும் புகழும் பணமும் இவளை மாற்றிவிட்டதா? சாரிங்க என்றேன். டைரக்டர் கேசவனை நீங்க கல்யாணம் செய்துக்க போறதா பரவலா பேசிக்கிறாங்க. அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். நீங்க இன்னும் வளர வேண்டியவங்க. இப்போ இந்த காதலும் கல்யாணமும் உங்க எதிர்காலத்தையே கெடுக்கும். அது என் பர்சனல் விஷயம். அப்புறம் அசோக் நகர்ல பங்களா வாங்கி குடி வந்து 1 மாசம் கூட ஆகல. நீங்க நடிச்ச 4 படம் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. கையில நிறைய படம் இருக்கலாம். ஆனா இப்ப சொந்தமா படம் தயாரிக்க பூஜை போட போறதா மக்கள் மணி சொன்னாரு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுங்க. வேணாம், இதெல்லாம் ரொம்ப அகலக்கால். பத்ரியோட ஒவ்வொரு மூவும் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு. நான் உங்க அட்வைஸ் தேவைப்பட்டா சொல்லி அனுப்புறேன். அப்புறம் நான் உணர்ச்சி வசப்பட்டு உடைந்து விட்டேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏன் இப்படி என்ன அலட்சியப்படுத்துற? சாரி, அலட்சியப்படுத்துறீங்க. தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு என் வளர்ச்சி மேல பொறாமை. என்னை பத்தி மோசமான செய்திகள் பத்திரிகைகள்ல வர்றதுக்கு நீங்க தான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். அட பாவி, இதான் என்னை புரிந்து கொண்ட லட்சணமா? ஐயோ, நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டாரா வரணும்னு நான் இன்னைக்கும் மனசுல பிரார்த்திச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன போய் யாரு பத்ரி சொன்னானா? இந்த மாதிரி ஸ்பெஷல் செய்திகளை பத்திரிகைகளுக்கு சப்ளை செஞ்சா பணம் தருவாங்கன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. மறந்துடுமா? சரி, அதெல்லாம் எதுக்கு? வேற எதுவும் விஷயம் இல்லையே. மைதிலி, என்ன புரிஞ்சுக்கலையா? அந்த பத்ரி தான் என் மேல அபாண்டமா பழி சுமத்தி இருக்கான். அவனை நம்பாதீங்க. சரி, நான் போறேன், பசிக்குது என்று விட்டு விருட்டென்று விலகி நடந்து சென்றாள். நான் பிரமை பிடித்தவன் போல நின்றேன். பத்ரி தான் மனதில் விஷம் ஏற்றி இருக்கிறான். ஏற்றட்டும், இவள் நம்பலாமா? சுயபுத்தி வேண்டாம்? எத்தனை பேசி பழகி இருக்கிறோம். என்னை சீப்பாக நினைக்க நம்ப எப்படி மனசு வந்தது? என்ன உலகமடா! நான் தோய்ந்து நடந்தேன். இனி இவளை தொடர்பு கொள்வதே இல்லை. நன்றாயிருக்கட்டும். என் நேர்மையை நிரூபித்து ஆகப்போவது ஒன்றுமில்லை.
அத்தியாயம் 13. 10 நாள் கழித்து தந்தி பேப்பரில் முழு பக்கம் விளம்பரம் போட்டிருந்தார்கள். 2 போஸ்களில் மைதிலி சர்மா. அமிர்தலட்சுமி ஆர்ட்ஸ் வழங்கும் மைதிலி சர்மா இரட்டை வேடங்களில் நடிக்கும் காலமெல்லாம் உன்னோடு. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் கேசவன். இசை இளையராஜா. ஏவிஎம் RR தியேட்டரில் பாடல் பதிவுடன் துவங்குகிறது. எனக்கு பக் என்று இருந்தது. சினிமா தயாரிப்பது என்றால் சும்மாவா? எத்தனை லட்சங்கள் தேவை? சம்பாதித்ததையெல்லாம் அதில் முக்கி ஜெயித்தால்தான் உண்டு. தோற்றால் தாங்க முடியுமா? ரெகுலர் தயாரிப்பாளர் என்றால் ஒரு படத்தின் நஷ்டத்தை அடுத்த படத்தின் லாபம் ஈடு செய்துவிடும். நிகர லாபம் வந்தால் சரி. இவளுக்கு எதற்கு இந்த விபரீத ஆசை? எல்லாம் பத்ரிநாத்தின் யோசனையாகத்தான் இருக்க வேண்டும். நான் இனி எந்த வழியிலும் தடுக்க முடியாது. இந்த படம் நஷ்டப்படுத்தாமல் ஓட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள முடியும். 2 மாதங்கள் கழித்து ALR படத்தின் பூஜை என்று பேப்பரில் பார்த்ததும் துடித்து போனேன். 2 ஹீரோ சப்ஜெக்ட் தான். விளம்பரத்தில் ஒரு ஹீரோ சரத்குமார், ஒரு ஹீரோ ஆனந்த்ராஜ். நான் பதறி அடித்துக்கொண்டு ALR வீட்டிற்கு ஓடினேன். பாங்குரோ ஹோட்டலில் SA ராஜ்குமாரின் பாடல் கம்போசிங்கில் இருப்பதாக சொன்னார்கள். பாங்குரோ வந்து அவர் கார் அருகிலேயே காத்திருந்தேன். 4.5 மணி நேரம் கழித்து வெளியே வந்தவரை நெருங்கினேன். சார் என்றேன். பூஜை விளம்பரம் பார்த்தேன். பாப்பா அபிதாப், ஆகஸ்ட்ல இன்னொரு படம் பண்றேன், லோ பட்ஜெட். அதுல உன்னை கண்டிப்பா கோத்து விட்டுடுறேன். சார், இந்த படத்துல கண்டிப்பா சான்ஸ் தரதா சொன்னீங்களே சார். 1 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் சார். நம்பிக்கையா? உங்களை நம்பி நான் வேற எந்த கம்பெனிலையும் முயற்சி செய்யக்கூட இல்லை சார். சொன்னேனேப்பா, டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டார் வேணும்னு கேட்குறாங்களே. இன்னைக்கு சரத்குமார் ஆனந்த்ராஜ் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. படம் எடுத்து நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட தானே வித்தாகணும். அவங்க சொல்றதுக்கும் அனுசரிச்சு போக வேண்டியிருக்கே. சென்ற தடவை சந்தித்த போது நான் சான்ஸ் தரவில்லை என்றால் ஏண்டா ALR என்று கேள் என்று சொன்னது நினைவிற்கு வந்தது. அப்படி கேட்கவா முடியும் சார் என்றேன், கண்களில் கண்ணீர் முட்ட. ஆகஸ்ட் ப்ராஜெக்ட்ல டபுள் ஹீரோ இல்ல, தனி ஹீரோ நீ தான். அதுல மாற்றமே இல்லை. ஆனா அது வரைக்கும் நீ என்ன நம்பிக்கிட்டு சும்மா இருக்காத. மற்ற கம்பெனிகள்லையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. வரட்டுமா? காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். நான் தளர்ந்து நடக்க அபிதாப் என்று குரல் வந்தது. திரும்பி பார்க்க மக்கள் மணி வந்து கொண்டிருந்தார். என்னையா கண்டுக்காம போற? இல்ல, நான் கவனிக்கல சார். வா, ஒரு காபி சாப்பிடலாம். அவரோடு ரெஸ்டாரண்ட் சென்று அமர்ந்தேன். ALR பார்க்க வந்தியா? ஆமா. என்ன சொல்றாரு? ஆகஸ்ட்ல சான்ஸ் தராராம். எந்த வருஷம்னு கேட்டு வச்சுக்கிட்டியா? எல்லோருக்கும் சகட்டு மேனிக்கு வாக்கு கொடுத்துடுறாரு. நிஜமா செய்ய போறதா இருந்தா வாக்கு தரணும், இல்லைன்னா முடியாதுன்னு உடனே சொல்லணும். எதுக்காக அனாவசியமா மனசுல நம்பிக்கையை வளர்த்து இப்படி குண்டு போடணும்? அதான் சார் ஆத்திரமா வருது என்றேன் நொந்து போய். மைதிலி சர்மா மேட்டர் தெரியுமா? என்ன? அவளுக்காக நீயும் நானும் எவ்வளவு மெனக்கட்டோம். நம்மளை உதறினா இப்ப அனுபவிக்கிறா. வேணும். மேட்டர் என்ன சார்? நிஜமா தெரியாதா? டச் இல்லையா உனக்கு? ஃபோன் கூட பண்றதில்லண்ணா. விஷயத்த சொல்லுங்க. சொந்த படம் பூஜை போட்டால, படம் பாதியோட நிக்கிது. வட்டி கட்ட முடியாம வீட்டை வித்தாச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன கேசவன் வேற கை கழுவி விட்டாரு. 10ஆவதுக்கு இந்த பொண்ணு பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு மாமன் பத்ரிநாத் கிட்ட கொடுத்து வச்சிருக்கா. அவன் பேங்க் பேலன்ஸ் மொத்தமும் தொடச்சு எடுத்துக்கிட்டு பம்பாய் பக்கம் ஓடி போயிட்டான். வரிசையா 2 படம் வேற அடி வாங்கிச்சா. அட்வான்ஸ் கொடுத்தவங்க எல்லாம் திருப்பி கேட்குறாங்க. 4வது தேதியில கையில ஒரு படம் கூட கிடையாது. ஒரு ஷெட்யூல் நடிச்ச படத்துல கூட ஹீரோயின் மாத்திட்டாங்க. அம்மாவும் பொண்ணும் இப்ப வடபழனில ரொம்ப சின்ன பிளாட்ஸ்ல வாடகைக்கு வந்தாச்சு. காரை வித்தாச்சு. தமிழ்நாடு அரசு குடும்ப கட்டுப்பாடு விளம்பரத்துல தான் நடிச்சுக்கிட்டு இருக்காப்பா. எனக்கு பகீர் என்றது. நிலைமை சரியில்லை என்று தெரியும். இவ்வளவு மோசமாகவா என்பது தெரியாது. பாவமே. நான் சொன்னேன், சார், இந்த சினிமா உலகம் இருக்கே, அது பரமபதம் விளையாட்டு மாதிரி. ஒரு தாயம் விழுந்து ஏணி கிடச்சு விருன்னு மேலே போகலாம். அவங்களுக்கே மறுதாயத்துல பாம்பு கடிச்சு கீழே அதே வேகத்துல வரலாம். சில பேர் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கான முதல் தாயமே விழாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன மாதிரி. மணி என் தோளில் தட்டி, நம்பிக்கையோட இருப்பா, உனக்கும் தாயம் விழும் என்றார். குற்றாலத்திற்கு அருகில் இளஞ்சி என்கிற கிராமத்திற்கு யூனிட் வேன் ஓட்டிக்கொண்டு வந்திருந்தேன். பாரதி ராஜா படம். ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் புதுமுகங்கள். பாரதி ராஜா டைரக்ட் செய்யும் நேர்த்தியை பார்க்க எனக்கு பிடிக்கும். அதனால் கேமராவுக்கு 10 அடி தள்ளி நின்று கொள்வேன். அன்றும் நின்றிருந்தேன். ஷூட்டிங் தடைப்பட்டு பாரதி ராஜா கோபமாக புது ஹீரோவை சத்தம் போட்டு கொண்டிருந்தார். என்னையா நடிக்கிற நீ? தொண்டகிளிய கத்துறேன்ல, தலைய ஆட்டுற. நான் சொல்றதுல 1% கூட பண்ண மாட்டேங்கிற. நானும் 1 வாரமா உன்னோட மாரடிக்கிறேன். சொல்றத நல்லா மனசுல வாங்கிட்டு செய்ய போறியா இல்லையா? பொறுமையாக இருந்த அந்த புதுமுகம் திடீரென்று வெடித்தான். ரொம்ப தான் சத்தம் போடாதீங்க சார். நான் ஒன்னும் சோத்துக்கு இல்லாம நடிக்க வரல. ஊர்ல 6 பஸ் ஓடுது. எனக்கு 2 ஆயில் மில் இருக்கு. நானே படம் தயாரிக்க முடியும்.
போயா, போய் தயாரிச்சு அதுல நீயே ஹீரோவா நடிச்சுக்க. பின்ன ஏன் 1 வருஷமா என்கிட்ட சான்ஸ் கேட்டு தொங்கின? யாருப்பா ப்ரொடக்ஷன்ல? இந்த பஸ் ஓனரை ஊருக்கு அனுப்பி வைங்க. எல்லாரும் இங்கேயே இருக்கட்டும். நான் மட்டும் மெட்ராஸ் போயிட்டு 2 நாள்ல ஒரு புது ஹீரோவோட திரும்புறேன் என்று நடந்த பாரதி ராஜா, முட்டா பய, இப்படி ஒரு நல்ல சான்ஸை எந்த மடையனாவது கெடுத்துக்குவானா? யாருக்கு நஷ்டம் என்று அருகில் சொல்லிக் கொண்டிருந்த என்னை திடீரென்று பார்த்தார். நின்றார். உற்று பார்த்தார். ஏய், நீ யாரு என்றார். யூனிட் வேன் டிரைவர் சார். இப்படி வா, சைடுல திரும்பி நில்லு, என்ன பாரு, சிரி, நடிக்கிறியா நீ? சார் என்று காலில் விழுந்தேன். ஏற்கனவே உங்ககிட்ட சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன் சார். என் தோளில் கை வைத்தார். சொன்னார், வெரி குட், நீதான் இந்த படத்துல ஹீரோ. உனக்கு நடிப்பு வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் நடிக்க வைக்கிறேன் உன்னை. எனக்கு உடம்பு பூரா மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன. உடனே எனக்கு மேக்கப் போட்டு முதல் ஷாட்டும் எடுத்தார். ஸ்டில் கேமராமேன் என்னை கிளிக் கிளிக் என்று தட்டத் துவங்கினான். நிருபர் வந்து என்னை கேட்டார், உங்க பேர் என்ன? அபிதாப் என்றேன். சினிமாவுக்கு இந்த பேர் தான் வச்சுக்க போறீங்களா? இந்த பேர் சினிமாவுக்காக வச்சுக்கிட்டது தான் முதல்ல. ஆனா பிடிக்கல, என் சொந்த பேர்ல தான் அறிமுகமாக விரும்புறேன் இப்போ. என் பேரு ராஜசூரியன் என்றேன். ராஜசூரியன் என்ற பெயரில் ஆண்மையும் கம்பீரமும் இருப்பதாக சொன்னாலே மைதிலி. இல்லை, சொன்னவள் மைதிலி இல்லை, பிரபாவதி. சென்னை சென்றதும் பிரபாவதியை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். வாங்க என்று பேசுவாளா, வா என்று பேசுவாளா? முதலில் கீரனூர் சென்று அம்மா அப்பாவை பார்க்க வேண்டும். எனக்கும் தாயம் விழுந்து விட்டது. இனி பரமபத விளையாட்டு துவக்கம். ஏணிகளும் கிடைக்கும், கிடைக்கட்டும். பாம்புகளும் கடிக்கும், கடிக்கட்டும். எதற்கும் தயார். முற்றும்.